Good evening, sir. சார் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் சார். கேக்குதாப்பா? கிளியரா? ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாம். நம்ம இன்னைக்கு ரீசனிங் டாபிக் தான் சால்வ் பண்ண போறோம். ரீசனிங்ல ஃபர்ஸ்ட் டாபிக் சால்வ் பண்ண போறேன். சரியா? இதுல என்னன்னா சார் பேலன்ஸ் ஒரு சம் மட்டும் இருக்கு சார். எதுலப்பா? எந்த டாபிக்ல? சார் 1 minute. எல்சிஎம் ஹெச்சிஎஃப் உங்களுக்கு அந்த அப்ளிகேஷன் சம் கொடுத்துருந்தேன்னு நினைக்கிறேன் இல்லையா? HCF அதுக்கு முன்னாடி சார், அதுக்கும் முன்னாடி ஒரு கிளாஸ்ல வந்து கொடுத்துருந்தீங்க. ஃபர்ஸ்ட் சம் போட்டுட்டு செகண்ட் சம்முக்கு வந்து ஹோமர் சம் சொல்லிட்டு இருந்தீங்க. HCFலே தான் சார், அந்த x + y ன்னு சொல்லிட்டு ஃபார்முலா வச்சு போடுறது a + b ஹோல் ஸ்கொயர் சொல்லிட்டு. ஓகேப்பா, ஓகே. நம்ம சால்வ் பண்ணலாம். அதை இது சின்ன டாபிக் தான், சீக்கிரமா முடியும். முடிச்ச பிறகு அந்த பேலன்ஸ் சம்மா வந்து கிளியர் பண்ணிக்கலாம். சரியா? ஓகே சார். ஓகேவா? கண்டிப்பா கேளுங்க, சம்ம கேளுங்க, சால்வ் பண்ணிட்டு போயிடலாம் இன்னைக்கு. ஓகே சார். சார் போன வாரம் நடக்கக்கூடிய கிளாஸ் இனிமே எப்ப சார் போகும்? லாஸ்ட் வீக் நடக்க வேண்டிய அந்த கிளாஸ் தான், அதுல இருந்து தான் போகும். ஓகே சார். லாஸ்ட் வீக் கிளாஸ் வேற எதுவும் நடக்கலையா? இல்ல சார், நீங்க அன்னைக்கு இந்த சிவராத்திரி அன்னைக்குன்னு மேக்ஸ் கிளாஸ் ஒன்னு ஸ்கிப் ஆயிடுச்சுல சார்? ஆமாப்பா, அந்த கிளாஸ் எல்லாமே வந்துடும் சொல்றேன். சரியா? ஓகே. ஏன்னா இந்த கிளாஸ் வந்து சாட்டர்டே சொன்னாங்க, பட் ஆனா அதுக்கப்புறம் சண்டேயும் சொன்னாங்க. சண்டே எதுவுமே இதாகல. சரிப்பா, ஓகேப்பா. ஓகே. ஓகே, ரீசனிங் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரீசனிங்ல 30 கொஸ்டின் கேக்குறாங்கன்னு நினைக்கிறேன் இல்லையா? அதிகமான கொஸ்டின் ரீசனிங் பார்ட்ல தான். அப்ப அதுல வந்து நம்ம இன்னைக்கு பார்க்க போற டாபிக் பாத்தீங்கன்னா கவுண்டிங் ஃபிகர்ஸ். ஒரு டயக்ராம் கொடுப்பாங்க, அதுல எவ்வளோ ஸ்கொயர் எவ்வளோ, ட்ரையாங்கிள் எவ்வளோ, சரிங்களா? இந்த மாதிரி கொஸ்டின் வந்து செட் பண்ணுவாங்க. சரி, ஈஸியா தான் இருக்கும்னு சொல்றேன். நம்ம 1 by 1 எப்படி ஈஸியா கண்டுபிடிக்கலாங்கிறதெல்லாம் பார்க்கலாம். சரியா? கவுண்டிங் ஃபிகர். இப்ப என்ன, இங்க பாருங்க, ஒரு கொஸ்டின் உதாரணமா கொடுத்துருக்காங்க. இங்க பாருங்க, தமிழ் என்னது சார்? வரைபடங்களை எண்ணுதல். சரி, மொத்த வரைபடங்களின் எண்ணிக்கை அப்படின்னு வச்சு. சரிங்களா? அதுல ஒரு இப்ப இங்க பாருங்க, இந்த கேள்வியை பாருங்க. how many triangles are there in following figures? இல்லையா? ஒரு டயக்ராம் கொடுத்துருக்காங்க, அந்த டயக்ராம்ல எவ்வளவு ட்ரையாங்கிள் இருக்கு அப்படிங்கறதுதான் கொஸ்டின். சரியா? இப்ப இதுதான் வந்து பேசிக்கான ஒரு கொஸ்டின். இது எல்லாமே ப்ரீவியஸா கேட்ட கொஸ்டின் தான். சரியா? ஸ்கிரீன் எதுவும் தெரியலங்க சார். ஷேர் பண்ணிருக்கேன். நம்ம ஸ்கிரீன் தெரியலையா? சார் எங்களுக்கு தெரியுதுங்க சார். தெரியும் சார், தெரியும். தெரியுதுங்க சார். ஓகேம்மா, ரீஜாயின் பண்ணுங்க. சரிங்களா? தெரியலனா ஓகே. அப்போ இது ஸ்டார்ட் பண்ணலாமா? கவுண்டிங் ஃபிகர்ஸ் பாத்தீங்கன்னா இங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் ட்ரையாங்கிள் கண்டுபிடிக்கிற மாதிரி. சரியா? இப்ப இங்க பாருங்க, இப்படி கொடுக்குறேன், ஒரு ட்ரையாங்கிள் வரைகிறேன், ஒரு லைன் எடுக்கிறேன். இதுல எவ்வளவு ட்ரையாங்கிள் இருக்கு சொல்லுங்க பார்க்கலாம். எவ்வளவு ட்ரையாங்கிள்? 3 இல்லையா? 3. வெரி குட். இங்க பாருங்க, எதுனா இப்ப ஏ பி சி டி இப்படி எடுத்தோம்னா இதுல இந்த ஏபிசி கரெக்டா, இது ஒரு ட்ரையாங்கிள். ஏபிசிங்கிறது ஒரு ட்ரையாங்கிள் சொல்லலாம். அடுத்தது ப்ளூ எடுக்கிறேன். சரியா? அடுத்தது ஏசிடிங்கிறது ஏசிடி ஒரு ட்ரையாங்கிள் கிடைக்கும். சரியா? அதே மாதிரி நமக்கு ஏபிடிங்கிறது இது ஒரு ட்ரையாங்கிள். அப்ப மொத்தமா எவ்வளவு ட்ரையாங்கிள் இருக்குன்னு பாத்தீங்கன்னா 3 ட்ரையாங்கிள் இருக்குன்னு சொல்லலாம். சரியா? ஓகே. அப்போ அடுத்தது இங்க பாரு, லைன் வரைகிறேன். 1 2
3 4 இப்படி இருக்கு. இதுல எவ்வளவு ட்ரையாங்கிள் இருக்கு? 6 இருக்கு சார். பாருங்க சார். 6 சார். 15 சார். 15 சார். 10 சார். 10 15 சொல்றீங்க. 6 சார். 6 சார். 15 சார். 15 சார். 15 சார். 10 சார். ஓகே ஓகேப்பா, ஓகே, வெரி குட். இதுல எவ்வளவு இருக்கு? 5 தான் தெரியுதா? எவ்வளவு இருக்கு பாத்தீங்கன்னா 15 இருக்கு. 6 சார். 15 ட்ரையாங்கிள் இருக்கு இதுல. சரிங்களா? எப்படின்னு பாருங்க. ஓகேவா? இங்க கிளியரா பாருங்க. இப்ப இதுல ஏ பி சி டி இ எஃப் ஜி சரியா எடுத்தோம்னா ஏபிசிங்கிறது ஒரு ட்ரையாங்கிள். கரெக்டா? ஏபிசி இப்படி எடுத்தோம்னா இது ஒரு ட்ரையாங்கிள் சொல்லலாம். சரியா? அதே பாத்தீங்கன்னா இது அடுத்தது இது கூட சேர்ந்துரும். இது கூட ஏ பி டின்னு எடுத்துக்கலாம். எப்படி? இங்க இருந்து எடுத்து இப்படி வரைஞ்சு அடுத்து இதையும் சேர்த்தா என்ன கிடைக்கும்? ஏ பி டி. இது இது ஒரு ட்ரையாங்கிள். அதே மாதிரி ஏசிடிங்கிறது ஒரு ட்ரையாங்கிள். ஏசிடின்னு வரும். சரியா? ஏபி ஏபிசி எழுதிட்டோம் ஃபர்ஸ்ட். அடுத்தது ஏபிடி எழுதிட்டோம். அடுத்தது ஏபிஇங்கிறது ஒரு ட்ரையாங்கிள். ஏபிஇ சரியா? அடுத்தது ஏபிஎஃப்ங்கிறது ஒரு ட்ரையாங்கிள். ஏபிஜிங்கிறது ஒரு ட்ரையாங்கிள். சரிங்களா? அப்ப இந்த மாதிரி போயிட்டே இருக்கும் சொல்றேன். ரெண்டு ரெண்டா சேரும் போது ஏபிடி டியா மாறும். ஏபிடி. ஓகே பாப்பா? ஏசிடி ஏசிஇ ஏசிஎஃப் ஏசிஜி இந்த மாதிரி போகும். அடுத்தது ஏடிஇ ஏடிஎஃப் ஏஇ. சரிங்களா? இது எழுதி காமிக்கவா? 15 வரும். சரிங்களா? இது ஈஸியா கண்டுபிடிக்கணும்னா இதேமே இங்க பாருங்க. இப்ப என்னன்னா நான் பெருசா வரைஞ்சிட்டேன். இப்போ வெறும் இதுல எவ்வளவு ட்ரையாங்கிள் இருக்கு சொல்லுங்க? 4 சார். 6 சார். 6 வரும். இப்போ உங்களுக்கு தெரியறது 4 மட்டும்தான் சொல்றீங்க. கரெக்டா? ஏ பி சி டி இ. இதுல எவ்வளவு வரும்னா 6 வரும் சொல்ற. 6 சரிங்களா? நான் அதை மட்டும் இப்போ இந்த ஒரு சம் மட்டும் எக்ஸ்பிளைன் பண்றேன். இது அடுத்து பாத்தீங்கன்னா இது எப்படி ஈஸியா கண்டுபிடிக்கலாங்கிறது சொல்லிடுறேன். சரியா? பாருங்க. இப்போ முதல்ல ஏபிசிங்கிறது ஒரு ட்ரையாங்கிளா? ஓகேவா? ரெண்டாவது அடுத்தது ஏ பி டிங்கிறது ஒரு ட்ரையாங்கிளா? அடுத்து தேர்டு ஏ பி இங்கிறது ஒரு ட்ரையாங்கிளா? ஏ பி இ பெரிய ட்ரையாங்கிள். ஓகேவா? அடுத்து பாருங்க. ஃபோர்த் ஒன் என்னன்னா ஏ சிடிங்கிறது ஒரு ட்ரையாங்கிள் எடுக்கலாமா? ஏசிடி. இந்த ஏசிடி இது ஒரு ட்ரையாங்கிள். சரியா? ஏசிடி. ஓகே. அடுத்தது ஃபிஃப்த் ஒன் என்னன்னா ஏ சிஇங்கிறது ஒரு ட்ரையாங்கிள் தானே? ஓகேவா? அடுத்தது சிக்ஸ்த் ஒன் என்னன்னா ஏ டி இ இது ஒரு ட்ரையாங்கிள். இந்த மாதிரி 6 ட்ரையாங்கிள் கிடைக்கும். ஓகேவாப்பா? கிளியரா புரிஞ்சா? சார் ஒவ்வொரு ட்ரையாங்கிளா பிரிச்சு எழுதணுமா சார்? பிரிச்சு எழுதணும். ரொம்ப டைம் எடுக்கும். சரியா? ஓகேவாப்பா? ஒரே நிமிஷம் நான் எக்ஸ்பிளைன் பண்ணி முடிச்சிடுறேன். இது புரிஞ்சா? அது ஏபிசிங்கிறது ஒரு ட்ரையாங்கிள். சரியா? இது ஏபிசி எழுது. சரியா? ஏபிசி. அடுத்தது இதுக்கு மேலேயே பாத்தீங்கன்னா இப்ப பாருங்க ஏ பி டிங்கிறது ஒரு ட்ரையாங்கிள். இந்த மாதிரி வரும். ஓகேவா? அடுத்தது ஏ பி இங்கிறது பெரிய ட்ரையாங்கிள். அதான் எடுத்திருக்கேன். கடைசி இங்க பாருங்க, இங்க எழுதி இருக்கேன். சரி. ஏ பி இ
இந்த இடத்துல எழுதியிருக்கேன் பாருங்க. சரியா? ஏசிடி அடுத்தது ஏசிடினா உள்ள இருக்கிறது, அடுத்து ஏசிஇனா இது. ஓகேவா? அப்ப இந்த மாதிரி எவ்வளவு ட்ரையாங்கிள் வரும்னு பார்த்தோன்னா 6 ட்ரையாங்கிள் வரும். சரியா? அது இது இப்ப எப்படி ஈஸியா கண்டுபிடிக்கலாம்னா, ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னா இங்க பாருங்க. இப்ப இதோட ஆன்சர் என்ன சொன்னீங்க? 3. இப்ப இதோட ஆன்சர் இப்ப கொடுத்த சம்மோட ஆன்சர் 6ன்னு சொல்லியிருக்கீங்க. கரெக்டா? இது எப்படி ஈஸியா சால்வ் பண்ணலாம்னா 1 2. சரியா? உள்ள வந்து 1 2ன்னு எழுதிக்கோ, இதை அப்படியே ஆட் பண்ணிக்கோ. 1 + 2 எவ்வளோ? 3. சரியா? அடுத்தது 1 2 3 எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கோ. 1 2 3 ஆட் பண்ண எவ்வளோ? 6. 6. சரியா? அதேதான் 1 2 3 4 5. சரியா? அப்ப இது எல்லாத்தையும் ஆட் பண்ண என்ன கிடைக்கும்? சரியா? 1 2 3 15. சரியா? அப்ப நம்ம ஒரு ஃபார்முலா படிச்சு 1 இதே மாதிரி வந்து எல்லாத்துக்கும் இப்படி தான் பண்ணணுமா சார்? இதுதான் ஃபர்ஸ்ட் டைப் 1. சரியா? இது அப்படியே சேர்ந்து வரும். சரியா? ஞாபகம் வச்சுங்க. இதுதான் மெத்தட். 1 2 3 + 4 + 5 + 6 சரியா +7 எக்ஸெட்ரா. இப்படி மாடல்ல வந்து இப்படி பண்ணணுமா சார்? இதே மாடல்ல வந்து இதுதான் மெத்தட். சரியா? இப்படி போகுதுன்னு வச்சுக்கோ. இப்போ இதோட சம் கண்டுபிடிக்கணும், ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ணுவீங்க சம்மா கண்டுபிடிக்கிறது. சரியா? இப்ப இதுக்கு ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ணுவோமா? அது என்ன, யாருக்காவது தெரியுமா? இது என்ன நம்பர்? கூட்டுத்தொகை n × n + 1/2 அங்கிள். சூப்பர், வெரி குட். n × n + 1 / 2ங்கிறது ஒரு இயல் எண்களின் கூட்டுத்தொகை. சரிங்களா? ஒரு நேச்சுரல் நம்பரோட சரிங்களா, ஒரு நேச்சுரல் நம்பரோட சம் கண்டுபிடிக்கணும்னா Sn = சரிங்களா, நேச்சுரல் நம்பரோட சம் கண்டுபிடிக்கணும்னா எதை யூஸ் பண்ணுவீங்க? இந்த ஃபார்முலாவே யூஸ் பண்ணா போதும். சரிங்களா? அப்போ இது தெரிஞ்சு ஜஸ்ட் இந்த இடத்துல இல்ல, நீங்க வந்து இது வேற இடத்துல யூஸ் பண்ற மாதிரி எல்லாம் வரும். சரிங்களா? சொல்றேன். ஒரு இயல் எண்களின் கூடுதல் வேணும்னா n × n + 1 / 2 யூஸ் பண்ணலாம். சரியா? ஆவரேஜ்ல வரும் சார். ஏபிஜிபில வரும், ஆவரேஜ்லயும் வரும். சரியா? ஆவரேஜ்ல வந்து கூடுதல் கண்டுபிடிக்க. சரியா? ஓகே, சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ ஆன்சர் 16 சார். சார் ப்ரீவியஸ் பேஜ் வைக்க முடியுங்களா சார்? ரொம்ப தள்ளிப்பட்டு. ஓகே, இதுதான்ப்பா 1 2 3 இது எல்லாத்தையும் ஆட் பண்ணா போதும். சரிங்களா சார்? அந்த SN எழுதியிருக்கீங்களா, அது என்ன சொன்னீங்க? எண்களின் கூடுதலா சார்? எண்களின் கூட. SNங்கிறது சம் ஆஃப் த n நம்பர். n நம்பர் அப்படிங்கிறது nth நம்பரோட கூடுதல். n எண்களின் கூடுதல், அதான் SN. இது ஃபார்முலா n × n + 1 n × n + 1 / 2. சரிங்களா? இப்ப 15ன்னு கிடைக்குதுல, n-க்கு பதிலா இந்த 5 அப்ளை பண்ற மாதிரி 5 அப்ளை பண்ணா 5 × 5 + 1 எவ்வளோ? 6 / 2 நமக்கு என்ன கிடைக்கும்? 15ன்னு கிடைக்கும். சரியா? அப்ப இந்த 15 வந்து நீ வந்து இது ஆட் பண்றதுக்கு, சரியா, இது ஆட் பண்ணிடலாம். சரியா? இது பெருசாலாம் வராது, ஒரு 40 50 எல்லாம் வராது, ஒரு 5 6க்குள்ளேயே இது முடிஞ்சிடும். அப்ப அது நம்ம நார்மலாவே எண்ணிக்கலாம். சரியா? அப்ப இந்த மாதிரி ஒரு கூட்டுத்தொடர் வரிசை இருந்தா அதை எண்றதுக்கு, சரியா, பெரிய நம்பர் இப்ப எக்ஸெட்ரா 50 அப்படின்னு வருதுன்னு வச்சுக்கோ, நீ 50 வரைக்கும் எண்ணிட்டு இருக்க முடியுமா? முடியாது இல்ல. அப்போ 50க்கு அப்போ இதை ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம். n-க்கு பதிலா 15 அப்ளை பண்ணனா 50 நம்பரோட கூடுதல் கிடைக்கும். சரியாப்பா? ஓகே, இங்க பாருங்க எவ்வளவுப்பா. இப்ப நீங்க ஈஸியா சொல்லிடலாம், அவ்வளவுதான் சொல்றேன். சரியா? அப்போ இங்க பாருங்க 1 2 3 4. சரி, அப்ப இது 4னா இது ஆட் பண்ண எவ்வளவு கிடைக்கும்? 7 9 10. சரியா? அடுத்தது இது எப்படி யூஸ் பண்ணலாம்? 1 2 மேல ஆட் பண்ணா 1 + 2 எவ்வளவு? 3. இங்க 1 2 3. சரியா? 3 கிடைக்குதா? அப்போ மொத்தமா எவ்வளவு ட்ரையாங்கிள் இருக்கு? 10 3 16 ட்ரையாங்கிள் இருக்குன்னு சொல்லலாம். வெரி குட்.
இப்படி இப்படி மேல கீழே இதெல்லாம் வந்து கவுண்ட் பண்ற மாதிரி வரும் சொல்றேன். சரியா? ஓரளவு ஈஸியா தான் இருக்கும் உங்களுக்கு. சரியா? ரொம்ப டஃபாலாம் கேட்க மாட்டான். ஓகே, அப்ப இங்க பாருங்க. இங்க போனலாம் வருது. ஓகே, சொல்லுங்க பார்க்கலாம். இதுல எவ்வளவு ட்ரையாங்கிள்? 15 சார். 13 sir. 13. 13 சார். 15 சார். 13 சார். 13. வேற 15 சார். 16. வேற 13 சார். 9. 4 ஆப்ஷன். நீங்க சொன்னதே ஆப்ஷனா வச்சுட்டேன். 13 ஆப்ஷன் ஏ 13, ஆப்ஷன் பி 15, ஆப்ஷன் சி 16, ஆப்ஷன் டி 9. சார் ஆப்ஷன் 16 பக்கா. சார் 14. 14 சார். 13 சார். சார் 17 சார். 17 சார். சார் 14. 17 ஆப்ஷன் போறியடா. சார் 14. சார் 15 சார். எவ்வளவுப்பா? சார் 13. 15 தான் சார். 14. ஓகே, இங்க பாருங்க. 15 சார். 2 3 4 கரெக்டா? இது நமக்கு தெரியும் இல்லையா? சிங்கிள் டயக்ராம் 1 2 3 4னா அப்ப மொத்தமா எவ்வளவு இருக்கு? மேல 10 சார். 10 சார். சரியா? அதே மாதிரி கீழே எழுத்தோம்னா 1 + 2 எவ்வளவு? 13 சார். சரியா? 13 அப்படிங்கிறது தப்பு. 15 சார். 13 அப்படிங்கிறது தப்புன்னு சொல்லிட்டேன். சரியா? 15 சார். 15 வரும். இங்க பாருங்க, இங்க ரெண்டையும் கனெக்ட் பண்ணி இங்க எப்படி இருக்கு? 15 ஓகேவா? சார். 1 இந்த 1 2 சேர்த்து ஒரு ஓகேவா? 1 வருதா? அடுத்தது இங்க இது சேர்க்கும் போது ஒரு இன்னொரு ட்ரையாங்கிள் கிடைக்கும். சரியா? அடுத்து 15 16 சொல்லுங்க பார்க்கலாம். வேற எது? 16வது எதுன்னு சொல்லுங்க சார். 16 எது? நான் அந்த क्वेश्चनக்கு சொன்னேன் சார். ஓ, இது சொன்னியா? சரி, ஓகே. 15 ஆன்சர் வந்து 15 கரெக்டா? அப்ப ரெண்டு சேரும்போது சென்டர்ல ஒரு லைன் வருது. சரியா? அப்ப சென்டர்ல ஒரு லைன் வரும்போது மேல இருக்கிறதும் கீழே இருக்கிறதும் சேர்ந்து ஒரு ட்ரையாங்கிளா மாறுது. ஓகேவாப்பா? புரிஞ்சா? சரியா? ஓகே சார். ஓகே, நெக்ஸ்ட். சார் அது புரியல சார், ஒரு கூட சொல்லுங்க சார். இப்போ 1 2 3 இது புரிஞ்சு இல்லையா? 4 இங்க 10 வருது, மேல 10 வருது. 1 + 2 3 3 வருது. ஓகேவா? 3 3 6 6 4 10. மேல எப்படிங்க சார் 10 வருது? புரியலங்க சார். இப்பதான் வந்தியா? சார் இல்லைங்க சார், ஃபர்ஸ்ட் தான் இருக்குங்க. இது எல்லாத்தையும் ஆட் பண்ணா இங்க பாத்துக்கப்பா. இதுதான் நான் ஃபர்ஸ்ட் நம்ம படிச்சோம். இங்க பாரு என்ன வருது. இப்போ இப்படி ஒரு லைன் எடுத்தா இதுல எவ்வளவு ட்ரையாங்கிள் இருக்கும்? சரி, அப்ப ABCDனா ABC. சரியா? ABCங்கிறது ஒரு ட்ரையாங்கிள், ACDங்கிறது ஒரு ட்ரையாங்கிள், ABDங்கிறது ஒரு ட்ரையாங்கிள்னு பார்த்தோம். கரெக்டா? அப்போ 1 2 இது மொத்தமா உள்ள இருக்கிற நம்பர் ஆட் பண்ணிக்கோ. 1 + 2 எவ்வளோ? 3 வரும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். சரியா? அது இப்போ ஒரு கோடுக்கு பதிலா உள்ள வந்து 2 கோடு வருதுன்னா, சரியா, உள்ள நான் என்ன சொன்னேன்? 1 2 3 3 எழுதிக்க. இப்ப எல்லாத்தையும் ஆட் பண்ண எவ்வளோ? 6 கிடைக்கும். அப்ப இதுல எவ்வளவு வருதுன்னா 6 ட்ரையாங்கிள் வருதுன்னு அர்த்தம். 6 ட்ரையாங்கிள் இருக்கு உள்ள. சரியா? அதே மாதிரிதான் 1 2 3 4 இருக்கா மேல. அப்ப இது எல்லாத்தையும் ஆட் பண்ண எவ்வளோ? அதான் 10. ஓகே, அடுத்து கீழே வந்து தனியா நிக்குது. சரியா? இந்த லைன் வந்து தனியா நிக்குது. அப்போ 1 2 இதை ஆட் பண்ணா ஒரு 3 கிடைக்கும். ஓகேவா? அப்ப 10 + 3ங்கிறது டைரக்டா இருக்கு. சரியா? ஆனா இந்த ஆன்சர் வந்து 15 வருது. அப்ப அது அந்த 15 எங்க சேருதுன்னா இங்க பாரு, இந்த இடம் இருக்கு இல்லையா? இங்க இருந்து கீழே இது ரெண்டும் சேர்ந்து, சரியா, 1 2 இருக்கு இல்லையா? அது ரெண்டும் சேர்ந்து ஒரு ட்ரையாங்கிளா மாறி இருக்கு. 1 2. சரி, இப்படி வரும்.
கிளியரா தெரியுதா வரைகிறது? இங்க இதுதான் வந்து ஒரு ட்ரையாங்கிள் இப்படி இருக்கு, நேரா போகும். ஓகே, இது ஒரு ட்ரையாங்கிள். இதுக்கு இதோட ஆப்போசிட் என்ன? இப்படி ஒரு ட்ரையாங்கிள். அப்ப ரெண்டும் சேர்ந்தா ஒரு 2 சேர்ந்துச்சுன்னா என்ன வரும்? அந்த கிளாஸ் யூடியூப்ல கண்டிப்பா வரும்ல? 15 வரும். சரியாப்பா? ஓகேங்க சார். ஓகே சார் இந்த கிளாஸ் யூடியூப்ல அப்லோட் பண்ணிடுவீங்கல்ல? கண்டிப்பா வரும். சார் இன்டர்வியூ பண்ணுறதுக்கு சாரி, ஒரு சின்ன டவுட் சார். ப்ரீவியஸ் ப்ராப்ளம் சார். ஓகே சார், ஆக்சுவலி இப்போ நீங்கள் மேனுவலாக பண்ணும்போது ஆன்சர் வந்து 15 வருது, பட் ஃபார்முலா யூஸ் பண்ணும்போது 21 வருது சார். ஃபார்முலா 1 2 3 4 5 எப்படி யூஸ் பண்ணீங்க ஃபார்முலா? சார் 1 2 3 4 5 6. ஸோ 6 யூஸ் பண்ணக்கூடாது. 6 + 1. யூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா அது வந்து ஒரே லைன்ல, சரிங்களா, ஒரே லைன்ல இருக்கும்போது தான் நம்ம யூஸ் பண்ண முடியும். சரிங்களா, இப்படி இருக்கும்போது இந்த லைன் இப்ப இது எல்லாமே பாத்தீங்கன்னா 1 2 3 4 5 6 இந்த மாதிரி வரும்போது மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். சரிங்களா, ஃபார்முலா வந்து n × n+1 யூஸ் பண்ணலாம். இப்ப மேல இருக்கிறது 4, இது தனியா நிக்குது. அப்போ 4 5 6 அப்படிங்கிறது எடுக்கக்கூடாது. ஓகே சார். கிளியருங்களா? அந்த மாதிரி எடுக்கக்கூடாதுன்னு சொல்றேன். அப்ப இது மேல இருக்கிறது 1 2 3 ஒரே லைன்ல இருக்கு, ஒரே சீரியஸா இருக்கு. சரிங்களா, கீழே இருக்கிறது இப்ப கீழே வந்து சேர்ந்துச்சுன்னா இப்படி கீழே இன்னொரு லைன் சேருதுன்னு வைங்க. இப்படி சேருதுன்னா நீங்க இங்க இருந்தா எடுக்கும் 1 2 3 4. சரியா? அப்ப இதோட ஆன்சர் பாத்தீங்கன்னா அப்படியே மாறும் சொல்றேன். இதுலயும் நமக்கு வந்து எக்ஸ்ட்ரா பார்த்தீங்கன்னா எவ்வளவு கிடைக்கும்? ஒரு 4 ட்ரையாங்கிள் எக்ஸ்ட்ரா வரும்னு சொல்றேன். இன்னும் ஒரு 4 ட்ரையாங்கிள் 10 வரும். சரியாப்பா? இப்படி மாறும் சொல்றேன். நெக்ஸ்ட். ஓகே, ஒரே நிமிஷம் இங்க பாருங்க. தனியாவே சால்வ் பண்ணி காமிக்கிறேன். சரியா? இப்படி ஒரு லைன் இருக்கு. 1 எவ்வளவு ட்ரையாங்கிள்? 9 சார். 9 சார். ஓகே 6 சார். 9 சார். இன்னொரு ட்ரையாங்கிள் வரையறேன். 9 சார். 1 2 9 3 12 சார். 15 சார். எவ்வளோ? 15. அது 6 தானே சார்? 15 சார். ஓகே, இங்க பாருங்க 15 வரும். சரி, அப்ப பிடிச்சிட்டு இங்க பாருங்க என்னன்னா 1 2. அப்ப இதுல மட்டும் சேர்ந்தோம்னா இதுல 3 ட்ரையாங்கிள் இருக்கு. சரியாப்பா? இங்க பாத்துக்கோ, ஏ பி, இந்த கோடை வந்து சி, இந்த லைன் இருக்கு இல்லையா டின்னு எடுத்தோம்னா இது மேல இருக்கிறது தனியா மட்டும் 3 ட்ரையாங்கிள் இருக்கு. சரியா? அடுத்தது வந்து இந்த லைனுக்கு வரும்போது 1 2. அப்ப இதுல ஒரு 3 ட்ரையாங்கிள் வரும். 1 + 2 எவ்வளவு? 3. அடுத்து கீழே வரும்போது இது ஒரு தனியா ஒரு 3 ட்ரையாங்கிள் கிரியேட் ஆகும். சரியா? அப்ப 3. சரியா? இது பெரிய ட்ரையாங்கிளா மீன் பண்ணுது. 1 2. அப்ப மொத்தமா எவ்வளவு இருக்கு? 9 இருக்குன்னு அர்த்தம். ஓகேவா? கிளியரா புரிஞ்சா? சார் 10 வரும்லங்க சார். பெரிய ட்ரையாங்கிள் ஒன்னு இருக்குல்லங்க சார். 10 வரும் சார். ஓவரால் ட்ரையாங்கிள் ஒன்னு இருக்கு. 10 வரும். இந்த கடைசியா நான் 1 2 எடுக்கிறோம் இல்லையா? ஓகே சார். ஆனா பட் A ல இருந்து BC 10 வருமா? எங்க சார் இது BCD EF G ன்னு எடுக்கிறேன். சரியா? ஓகேங்க சார். 9 தாங்க சார் வரும். புரியுதுங்க சார். H I J. சரியா? அப்ப இங்க வரும்போது ABC AHJ வராதுங்களா சார்? இங்க பாத்து ஃபர்ஸ்ட் வந்து ABD இந்த ட்ரையாங்கிள் எடுக்கும்போது ABCங்கிறது ஒரு ட்ரையாங்கிள், அடுத்தது ABDங்கிறது ஒரு ட்ரையாங்கிள், அடுத்தது ACDங்கிறது ஒரு ட்ரையாங்கிள் கிடைக்கும். கரெக்டா? A மேல இருக்கிறது மட்டும் இது. ஓகே, 3 ட்ரையாங்கிளா? அடுத்தது AE வச்சு எழுதுவோம் இல்லையா? AEFங்கிறது ஒரு ட்ரையாங்கிள், AFGங்கிறது ஒரு ட்ரையாங்கிள், அடுத்தது AEGங்கிறது ஒரு ட்ரையாங்கிள். அப்ப இங்கே ஒரு 3 ட்ரையாங்கிள் கிடைக்குது. சரிங்களா? ஓகேவா? அடுத்தது AH கீழே இருக்கிறது எழுதுவோம் இல்லையா?
ஐங்கிற ஒரு ட்ரையாங்கிள், ஏ ஐ ஜேங்கிற ஒரு ட்ரையாங்கிள், அடுத்து என்ன வரும்? ஏ ஹெச் ஜேங்கிற அதுக்கு அப்ப ஏ ஹெச் ஜேங்கிறது தானே பெரிய பெரிய ட்ரையாங்கிள். ஓகே சார். இதுக்குள்ளேயே சேர்ந்து வருதுன்னு சொல்றேன். சரியா? சரிங்க சார். ஓகே சார். ஓகேவா? அதேதான் சார் டவுட் சார். ஹலோ. எஸ். எஸ் பா. சார் இது ட்ரையாங்கிள்னா மூணு பக்கம் முக்கணும் தானே சார்? 3 பக்கம். ஆனா நீங்க 4 இது சதுரம் மாதிரி இருக்கிறதெல்லாம் கவுண்ட் பண்றீங்களா சார்? சார் கேக்குதுங்களா? எது பக்கம் சதுரம் மாதிரி நான் எங்க பண்ணா அது மேல ஏ வரைக்கும் எடுத்துக்கணும் சார். இப்ப ஏ பி டி எல்லாம் முக்கோணமா இருக்கு சார். ஆனா பிசி இஎஃப் எல்லாம் சதுரமா 4 பக்கம் முக்கோணம் வருது. 4 பக்கமா வருது சார். அது நான் இங்க பிசிடி எங்க எழுதியிருக்கேன்? பிசிடி சொல்லு பார்க்கணும். இந்த சைடுல சார் பிசி இஎஃப் எல்லாம் அது ஒரு கவுண்டா வச்சிருக்கீங்களா சார்? அது கேக்குறேன் சார். எல்லாமே ஏல இருந்து தான் ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஏல இருந்து ஸ்டார்ட் ஆகுதுப்பா. இதுல இங்க நான் உனக்கு வந்து இங்க பாத்துக்கோ, சைடுல எழுதும் போது இதுதான் ட்ரையாங்கிள். இங்க எழுதி இருக்கோம் இல்லையா, 9 ட்ரையாங்கிள் இருக்கு இல்லையா. இப்ப நீ எப்படி யோசிக்கிறேன்னு நான் சொல்றேன். நீ என்ன பிசிஇஎஃப் இது 4ம் சேர்த்து நம்ம இங்க எழுதவே இல்லையே லெஃப்ட் சைடு. சரி சார். சரி, ஓகே சார். புரிஞ்சுச்சா இப்போ? ஓகே, கிளியர். நீ வந்து இப்படி யோசிச்சிருக்க, அதாவது பிசிஇஎஃப் இதெல்லாம் சேர்ந்து இது ட்ரையாங்கிள் இல்லையே, இது எப்படி எடுத்தீங்கன்னு கேக்குற. சரி, அது நம்ம எடுக்கலாம்னு சொல்றேன். சரியா? ஏஇஎஃப் தான் எடுத்திருக்கோம் இந்த இடத்துல வந்து. ஓகே, கிளியர். ஓகே சார். ஓகே, தேங்க் யூ சார். ஓகேப்பா. 1 2 1 2 1 2 1 2. சரியா? அப்ப இது இந்த இடத்துல எவ்வளவு வருது? 3 வரும், 3 வரும், 3 வரும், 3 வரும், 3. சரியா? மொத்தமா எவ்வளவு? 15 சார். 15 சார். சார் அந்த பழைய படம் வந்து காமிக்காது, முதல்ல இது நோட் பண்ணல. இப்ப இங்க எடுத்ததா? ஓகே. இதுக்கு முன்னாடி சார். இதுவா? ஆமாம் சார். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க சார். ஸ்கிரீன்ஷாட் எடுங்க ப்ரோ. ஸ்கிரீன்ஷாட் எடுத்துங்க ப்ரோ. ஓகே, அடுத்த கண்டினியூ பண்ணுங்க. ஓகே. 18. சேம். இப்ப ஈஸியா சொல்லுங்க, வேகமா சொல்லுங்க பார்க்கலாம். டக்குன்னு சொல்லுங்க. 18 சார். 18 சார். 18 சார். 3 1 2 3 1 2 3. சரி, அப்ப கீழே இது மட்டும் 9 இருக்கு. அதே மாதிரி இங்கே எடுக்கல இல்ல, 1 2 3 மாறும். 1 2 3 1 2 3. கரெக்டா? அப்ப மேல ஒரு 9 கீழே ஒரு 9, டோட்டலா 18. இப்ப இது சேர்ந்து 18 வரும். இப்ப ஏதாவது சேர்ந்து ஒரு ட்ரையாங்கிள் கிரியேட் ஆகுதா அப்படின்னு பார்த்தோம்னா கிரியேட் ஆகல. கரெக்டா? இல்ல வேற இந்த 2 லைனும் சேர்ந்து கிரியேட் ஆகல. அப்ப 18 தான் இருக்குன்னு சொல்லலாம். ஓகேப்பா. அப்ப இது மட்டும் இங்க இருக்கிறது ஒரு ட்ரையாங்கிள், இது ஒரு ட்ரையாங்கிள்னு வச்சு அது இந்த 2 லைனும் சேர்ந்து, சரியா, நமக்கு வேற எதுவும் கிரியேட் ஆகல. அப்போ டோட்டலா 18 இருக்குன்னு சொல்லலாம். மியூட் பண்ணுங்க. சார் இதுக்கு முந்தின பேஜ் ஒரு டைம் வைங்க சார். ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கிறேன் சார். 9 சார். ஓகேவா? நெக்ஸ்ட் சார் 9 சார். 9 ஆமாங்க சார். 15 சார். 15 சார். 15 12 15 சார். 15 சார். அப்ப இந்த ட்ரையாங்கிள்ல இங்க 15லயே இங்க பாத்துக்கோ. என்னன்னா இந்த லைனை வந்து இப்ப அடிக்குதுன்னு வச்சுக்கோ. அடிச்சோம்னா ஃபுல்லாவே இதை அடிச்சுட்டான்னு வச்சுக்கோ.
இப்போ இதுல இருந்து நம்ம என்ன என்ன பண்ணலாம்? இந்த இடத்துல எப்படி வருது? 1 2 1 2 கரெக்டா? இதுல ஒரு 3 கிடைக்கும், இங்க இருந்து ஒரு 3 கிடைக்கும். சரி, அப்ப டோட்டலா 6ன்னு சொல்லலாம். சரியா? கிளியரா? இப்ப கீழே இருக்கிற லைன் எடுத்தோம்னா இதுல 1 2 எழுதலாமா? அப்ப இதுல இருந்து ஒரு 3 கிடைக்கும். அடுத்து தனியாவே நிக்குது பாரு, இந்த லைன் பாரு, இது ஒரு 1, இங்க ஒரு 1, இங்க ஒரு 1, இதுல சைடுல ஒரு ட்ரையாங்கிள் தானே. அப்ப இந்த கட் பண்ற இடம் எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு ட்ரையாங்கிள் தனியாவே நிக்குது. ஓகேவா? அப்போ டோட்டலா மேல இருக்கிற ட்ரையாங்கிள் வச்சு இங்க ஒரு 6 கிடைக்குது, இதுல ஒரு 3 6, அடுத்து 3, இன்னொரு 4 கிடைக்குது. கரெக்டா? அப்ப டோட்டலா ஆட் பண்ண இது 13 வருது. அப்போ எல்லாமே சேர்ந்து இப்போ சென்ட்ரல்ல ஒரு லைன் வரும்போது நம்ம சால்வ் பண்ணோம் இல்லையா, ரெண்டுமே வந்து இணையன்னு சொன்னேன் இல்லையா, மேல இருக்கிற ட்ரையாங்கிள் கீழே இருக்கிற ட்ரையாங்கிள் ரெண்டுமே சேர்ந்து நமக்கு ஒரு ட்ரையாங்கிள் கிரியேட் ஆகுது இந்த இடத்துல இல்லையா? இது இது தெரியுதா? இங்க பாருங்க. ஓகே சார். கரெக்டா? 1 இதுல ஒரு 1 கிடைக்குதா? இந்த 3 1ம் சேர்ந்து ஒரு ட்ரையாங்கிள். அடுத்தது 3 2ம் சேர்ந்து ஒரு ட்ரையாங்கிள் சொல்லலாமா? 1. இதுதான் வந்து 15. 15 தான் ஆன்சர். சார் புரியல சார். புரியுதா? புரியல. புரியுதுங்க சார். சார் என்னோட சொல்லி கொடுங்க சார். ஒரு தடவை மட்டும் சொல்லுங்க. இங்க பாருங்க, ஒரே நிமிஷம். இப்ப எல்லாத்தையும் எரேஸ் பண்ணிக்கலாம். இப்ப டயக்ராம் இப்படி கொடுத்துருக்காங்க. கரெக்டா? இப்ப இதுல இருந்து நமக்கு இப்போ நம்ம படிச்சது ஒரு ட்ரையாங்கிள் பாத்தீங்கன்னா கொடுத்தாங்கன்னா இந்த லைன் எதுவுமே இல்லைன்னு வச்சுக்கோ. சரியா? எந்த லைன் எடுக்கலாம்? இப்ப இதெல்லாம் சேரலன்னு வச்சுக்கோ. இந்த லைன் இல்லை, இந்த அழிகிறேன். இப்படி இருக்கு. இப்ப இந்த லைன் இல்லைன்னா எவ்வளவு ட்ரையாங்கிள் இருக்கும்? அது சொல்லுங்க பார்க்கலாம் முதல்ல. இந்த லைனே இல்ல. 9 சார். 9 9 இருக்கு சார். ஓகே. இப்ப வந்து 9 கண்டுபிடிக்கிறீங்க. வெரி குட். அப்போ இங்க எப்படி கண்டுபிடிச்சிருப்பீங்க? 1 2 1 2 3 3 சேம் அதே மாதிரி 1 2 3 so 1 2 3 sir. கீழேயும் இருக்கு 1 2 3. கீழே so 3 3 is 9. ஆனா வந்து இப்ப இந்த இடத்துல சென்டர்ல ஒரு லைன் வரும்போது நல்லா கவனிக்கணும். 11 வரும் சார். சென்டர்ல இப்படி வந்து 2 லைன் வந்து இந்த 2 கீழே இருக்கிற ட்ரையாங்கிள் காமனா ஒரு நம்பர் வருதுன்னா சரியா, இது ஒரு ட்ரையாங்கிளா மாறும். சரியா? இது இந்த 3 1ம் சேர்ந்து ஒரு ட்ரையாங்கிளா சொல்லுவீங்களா? சொல்லாமா? சொல்லலாம். அதே பாத்தீங்கன்னா இந்த 3 2ம் சேர்ந்து ரைட் சைடுல ஒரு ட்ரையாங்கிள் கிரியேட் ஆகுதா? சொல்லாமா? அப்போ இந்த லைன் இல்லைன்னா மொத்தமா எவ்வளவு இருக்கு? 11 இருக்கும். 11 இருக்கும். ஓகேங்க சார். ஓகேவா? இப்போ இந்த இடத்துல என்னன்னா இந்த லைன் இப்படி கொடுத்தா, இதையும் கொடுத்துட்டாங்க. கரெக்டா? அப்ப இதை கொடுக்கும் போது இது ஒரு ட்ரையாங்கிள் தானே, சின்ன லைன். அதே மாதிரி இது ஒரு ட்ரையாங்கிள் தானே. 3 இது 1 2 3 போட்டு இல்ல, இது ஒரு ட்ரையாங்கிள் தனியா சொல்றேன். சரி, அதை ஆட் பண்ணக்கூடாது. சரியா? இது ஒரு ட்ரையாங்கிள், இது ஒரு ட்ரையாங்கிள், இது ஒரு ட்ரையாங்கிள், இது ஒரு ட்ரையாங்கிள். சரி, அப்ப மொத்தமா எவ்வளவு இருக்கு? 4 இருக்கா? 15. ஓகே சார், அண்டர்ஸ்டாண்ட். புரிஞ்சுங்க சார். 3 6 9 12 15 சார் 17. ஆப்ஷன் இருக்கு. ஆப்ஷன் மாத்தி கொடுத்துட்டேன்னா ஆன்சர் 24. 24 சார். இருக்கு. 24 இருக்கா? 24 இருக்கா? 24 24 இருக்கு சார்.
26 சார். 26 சொல்றீங்க. 26 தான் சார் இருக்கு. கண்டுபிடிச்சிட்டீங்களா 26 இருக்குன்னு? எஸ் சார் 26 இருக்கு சார். சார் 24 சார். 24 26 அப்படிங்கிறது சொல்லுங்க பார்க்கலாம். 26 எப்படி வருது? எது சேர்ந்தது? 21 ஆப்ஷன்ல இல்லையே. ஆப்ஷன்ல 21 இல்ல சார். 24 ஓகே. 25 கிடைக்குதுங்க சார். 25 கிடைக்குதுன்னு சொல்லியிருக்கோம். 4 நம்ம ஆப்ஷன்ல இருக்கு. 24 ஆப்ஷன்ல இருக்கு. இல்ல 21 25 சொல்றீங்க, 26 வருதுன்னு சொல்றீங்க, 26 ஆப்ஷன்ல இருக்கு. சரி ஓகே, இங்க பாருங்க, நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்ப இந்த லைனை வந்து விட்டுட்டோம்னா சரியா, இதை நீங்க கவுண்ட் பண்ணா எல்லாமே கிடைச்சிரும். கரெக்டா? ஓகேவா? அப்போ எப்படி கவுண்ட் பண்ணலாம்? இந்த லைனை எடுத்தோம்னா மேல 1 2 இது ஒரு 3 கிடைக்குது. சரியா? அடுத்தது 1 2 இது ஒரு 3 கிடைக்குது. சரிங்களா? அப்ப இங்க இருந்து மேல இருந்து ஒரு 6 கிடைக்குது. அடுத்த பாத்தீங்கன்னா கீழே எடுத்தோம்னா 1 2 3 4 1 2 3 4 கரெக்டா? அப்ப 4 எடுத்து ஆட் பண்ண எவ்வளவு கிடைக்கும்பா? 10. ஓகேவா? அப்ப இங்க டைரக்டாவே இப்போ இந்த 2 லைனை வச்சு நம்ம வந்து எவ்வளவுனா 16 கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்தது சென்டர்ல ஒரு லைன் வருது. கரெக்டா? சென்டர்ல ஒரு லைன் வருதா? அப்போ இங்க இருக்கு. இப்ப இது ஏ, மேல ஏ கொடுக்குறேன். ஏ பி மியூட் பண்ணுங்க. ஏ பி சின்னு வரும்போது கரெக்டா இந்த லைன் எடுக்கலாம் இல்லையா? இது ஒரு ட்ரையாங்கிள் தானே பெருசு. ஓகேவா? அப்ப இதுக்கு ரைட் சைட்ல ஒரு ட்ரையாங்கிள். சரியாப்பா? அப்ப 2 ட்ரையாங்கிள் வருது. ஓகேவா? இது வந்து இந்த டயக்ராம்ல சரியா, நான் இந்த லைனை வந்து எடுத்தனால நமக்கு எவ்வளவு கிடைக்குது? 18 கிடைக்குது. சரியாப்பா? அதே பாத்தீங்கன்னா இந்த லைனை வந்து சேர்த்தோம்னா என்னவா மாறும் சொல்லுங்க? 28 சார். 28 வருமா? 22 சார். 26 வருங்க சார். இப்ப எவ்வளவு கண்டுபிடிச்சிட்டோம்? 18 இல்லையா? 18. அடுத்து பாருங்க, அடுத்தது எது சேரும்னா இப்போ இந்த லைன் இருக்கு இல்லையா? இந்த லைன் இப்ப இந்த இடத்துல வந்து நம்ம 1 2 கொடுக்கலாமா? 1 2 அதாவது 1 2 இங்க கொடுக்கறேன்னு வச்சுக்கோ. 1 2 கொடுக்கலாமா? இப்படி 1 2 இந்த அப்ப இதுல வந்து ஒரு 3 கிடைக்கும். அதே மாதிரி லெஃப்ட் சைடுல பாருங்க 1 சார் அந்த ஒரு கொடுக்கும்போது 3 கிடைக்கும். சார் ஆல்ரெடி நம்ம தான் 1 2 3 4 னு கீழ ஆட் பண்ணிட்டோம். ஆட் ஆயிடுச்சுங்க சார். ஆமாங்க சார். அதே மாதிரி 1 2 3 4 னு கொடுக்கலாம் சார். 1 2 கொடுக்குறீங்க சிஸ்டர். அது வந்து ஃபுல் ட்ரையாங்கிளுக்கு சிஸ்டர். கீழ உள்ள ட்ரையாங்கிள், கீழ உள்ள ட்ரையாங்கிள் இப்ப வந்து 3 இருக்கு. கரெக்டா? இப்ப 1 2 னு கொடுத்தோம்னா நீங்க கரெக்ட் தான். இப்ப இந்த இடத்துல 1 2 னு கொடுத்தோம்னா ஏற்கனவே ஒண்ணு எடுத்துட்டோம். சரியா? அப்ப இதுல எவ்வளவு வரும்னா 2 தான் வரும். ஏன்னா கீழே இருக்கு இந்த பாட்டை நம்ம எடுத்துட்டோம். 1 ஏற்கனவே 1 சேர்த்துட்டோம். கரெக்டா? அதே மாதிரியும் இந்த இடத்துல வந்து ஒன்னு சேர்த்திருக்கோம். சரியா? அப்ப இதுல எவ்வளவு வரும்னா 2 தான் வரும். அப்ப 2 பிளஸ் 2 ட்ரையாங்கிள் வருமா? ஓகேவாப்பா? இந்த பாட்டு ஒரு ட்ரையாங்கிள், இங்க இருந்து ஒரு ட்ரையாங்கிள். சரியா? அப்ப 2 4 வரும். சரியா? இப்போ 4 சேர்ந்தா இது வந்து 4. அப்ப 22. அடுத்தது வேற எது சேரும் சொல்றேன். வேற எது வரும்பா? இங்க பாருங்க. இப்ப ஏ பி சி. சரியா? இப்ப இதுலயே பாத்தீங்கன்னா
எங்க கிரியேட் ஆகுதுன்னா இந்த லைன் பாருங்க, இங்க இருந்து இப்படி கிரியேட் பண்ணோம்னா இது ஒரு ட்ரையாங்கிள் சொல்லலாமா? கரெக்டா? இது ஒரு ட்ரையாங்கிளா? இது நம்ம சேர்த்திருக்கோமா? சேர்க்கல, ஏன்னா இந்த லைன் இப்பதான் எடுத்தேன். கரெக்டா? அதே மாதிரி இங்க இருந்து ஒரு ட்ரையாங்கிள் கிரியேட் ஆகுது. இதுதான் 2. இப்போ டோட்டலா எவ்வளோ? 24. இதுதான் 24. ஒரு டவுட்டுங்க சார். எஸ் சார் இப்போ அதை மட்டும் தனியா எடுத்தீங்களேங்க சார். ஆமா. சி சி அந்த ரெண்டா பிரிச்சு ஒன்னு எடுத்துட்டோம், அதனால 2 மட்டும். ஆமா ஆமா. இப்ப இங்க என்னன்னா, முதல்ல நான் சொல்லும் போது 1 2, அதாவது 1 2 3 4 எழுதுனேன் இல்லையா? இதுக்குள்ளேயே வந்து பாத்தீங்கன்னா இது இந்த கீழே ஆட் பண்ணிட்டோம். அடுத்தது நான் இங்க இருந்து எடுக்கும்போது இங்க 1 கொடுத்து இங்க 2 எடுத்தோம்னா 1 + 2 3ன்னு வரும். அப்ப 3ங்கிறது இதுல ஏற்கனவே ஒண்ணு நம்ம ஆட் பண்ணிட்டோம் இல்லையா? அந்த 1ங்கிறதே ஆட் பண்ணிட்டோம். சார் ஓகேங்க சார். நம்ம அது அங்கிருந்தே 1 கொடுத்து நம்ம 6 வரைக்கும் எடுக்கலாம் இல்லைங்க சார்? இங்க எப்படி யோசிக்கிறீங்கன்னா, அதாவது மேடம்லயே 1 கொடுத்து 2 3 4 5 6 அப்படின்னு எடுக்கிறீங்க. கரெக்டா? 1 2 3 4 5 6 இப்படி எடுக்கலாம்னு கேக்குறீங்க. கரெக்டா? ஆமாங்க சார். இப்படி எடுக்க கூடாது, ஏன்னா வந்து எடுத்தா மாறும் சொல்றேன். ஓகேங்க சார். ஏன்னா ஒரே டைரக்ஷன்ல இருக்கணும்னு சொல்றேன். இப்ப இது மேல ஒரு சரிங்களா? அந்த ட்ரையாங்கிள் எப்படி இருக்கும்னா சேம் டைரக்ஷன்ல இருக்கணும். 1 2னா ஒரே டைரக்ஷன்ல வரணும். இப்போ 1 2 3ங்கிறது நான் டைரக்ஷன் சொல்றது புரியுதுங்களா? ஏன்னா இப்ப இது மேல ஒரு ட்ரையாங்கிள், அதுக்கு அடுத்து கீழே ட்ரையாங்கிளா உருவாகுது. கரெக்டுங்களா? இப்படி உருவாகுது ட்ரையாங்கிள். அப்படி வரும்போது எடுக்கக்கூடாதுன்னு சொல்றேன். அந்த மாதிரி 1 2 3 எடுத்து சால்வ் பண்ணக்கூடாது, வராது. கரெக்டா ஆன்சர் வராது. அதுதான் 1 2 3. ஓகே, கிளியரா? இப்ப கிளியராப்பா இந்த இடத்துல? ஓகேவா? புரிஞ்சா? அப்போ 1 2 3 4ன்னு கொடுக்கும் போது இந்த 1 ஏற்கனவே சேரும். அப்ப இங்க ஒரு ட்ரையாங்கிள் சேரும் போது, சரியா, இந்த லைனை நம்ம எடுக்கும் போது வெறும் 2 ட்ரையாங்கிள் தான் ஆட் பண்ணணும். ஏன்னா 1ங்கிறது ஏற்கனவே ஆட் பண்ணிட்டோம். சரி, அப்ப இந்த நேம் கொடுத்தோம்னா இப்ப இந்த இடத்துல ஏ பி சின்னு கொடுத்தோம்னா AB இந்த இடத்துல ஒரு டி கொடுக்கலாம் இல்லையா? ஜாயிண்ட் ஆகுது இல்லையா? அப்ப ACDங்கிறது ஏற்கனவே எங்கப்பா இந்த 10ங்கிறத நம்பர்ல கவுண்ட் ஆயிடுச்சுன்னு சொல்றோம். அதனாலதான் நம்ம என்ன பண்றோம், அந்த 1 விட்டுறோம். சரியா? அடுத்து ABD சொல்லுதாங்க சார். ABD ஒரு ட்ரையாங்கிள். அடுத்து ABCங்கிற ஒரு ட்ரையாங்கிள். கிளியரா? ஒரே நிமிஷம் பாருங்க. இப்ப இதுதான் டயக்ராம். சரியா? ஓகேவா? இப்ப இந்த டயக்ராம்ல பாத்தீங்கன்னா 1 2 இதுல எவ்வளோ? 3 இருக்கு. சரியா? அடுத்து பாத்தீங்கன்னா இந்த 1 2 கரெக்டா? இந்த லைன் வந்து மேல ஒரு கட் ஆகுது, அடுத்தது கீழே ஒரு கட் ஆகுது. அப்ப இதுல இருந்து ஒரு 3 உருவாகுதா? ஓகேவாப்பா? அதே மாதிரி கீழேயும் 1 2 வராது சார். இதுக்கு கீழே இது கீழேயா? நான் அதுல சின்ன முக்கோணம் இருக்குல்ல சார் அடியில இந்த சைடு. இந்த மாதிரி லைன் வரும்போது நம்ம சேர்க்க கூடாதுன்னு சொல்றேன். இந்த இடத்துல 1 2 3 அதான் நான் ஃபர்ஸ்ட்ல இருந்து அந்த லைன் வந்து 1 2 3 எப்படி இப்படி மேல இருந்து கீழே வரைக்கும் ஒரு லைன் வந்தாதான் 1 2 3 1 2 3 4 அப்ளை பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். சார் இப்போ கீழே ஒரு முக்கோணமா அது சேர்த்தக்கூடாதாங்க சார்? இங்க இருக்கு இல்லையா? கீழே இல்லைங்க சார், அது கீழேங்க சார் வந்து அப்படியே சார் அந்த 1க்கு நேரா, அந்த 1க்கு நேரா கீழே இருக்குதுங்க சார். அந்த அது 1 2 எடுத்துக்கலாங்களா? எஸ் சார், எஸ் சார். அது 1 and 2 அந்த மாதிரி எடுத்துக்கலாங்களா? 1 2 3 4 எடுக்கணும். அது அப்படியே அடியில. அதுதான் நாம எடுத்துக்கலாம். அதாவது 1 சேர்த்தே எடுத்துக்கலாம் சொல்றேன். ஏன்னா இது எல்லாமே ஒரே டைரக்ஷன்ல இருக்கு. மேல இருந்து பார்க்கும்போது கரெக்டா இப்படி இருக்கா? மொத்தமா ஒரு பெரிய ட்ரையாங்கிளா இருக்கா? இப்படி இருக்கு. அப்ப இத நீங்க என்ன பண்ணலாம், 1 2 இப்படிதான் கட் ஆகுது. மேல இருந்து ஒரு கோடு கீழே அந்த மாதிரி போகுது இல்லையா? அப்படி போகுது இல்லையா? 1 2 3 4 இதை நீங்க எடுக்கலாம். அப்ப இதுல எவ்வளவு இருக்கு? 10 இருக்குன்னு சொல்லலாம். சரி, அப்ப அததான் நான் ஃபர்ஸ்டே எக்ஸ்பிளைன் பண்ணேன். எப்படின்னா இந்த லைனை கட் பண்ணேன். இந்த லைனை
இங்க இருக்கு இல்லையா, இங்க ஒரு லைன் வந்து இல்லைன்னா, இல்லாத பட்சத்துல இப்படி லைனே இல்லைன்னா இது எவ்வளவு வரும் ஆன்சர்? 16. சரியா, 16. ஒரு எக்ஸ்ட்ரா ஒண்ணு இந்த பெரிய ட்ரையாங்கிள்லயே அந்த லைன் வரனால ஒரு 2 ட்ரையாங்கிள் எக்ஸ்ட்ரா வரும், 18 வரும்னு சொல்லியிருந்தேன். ஓகேவா? இது புரிஞ்சா? இப்ப இந்த லைனே இல்லைன்னா ஆன்சர் பாத்தீங்கன்னா என்னவா இருக்குன்னா, மேல ஒரு 3 இருக்கு, கீழே ஒரு 3 இருக்கு. கரெக்டா? இது புரிஞ்சா? 3 இந்த 3 புரிஞ்சா? இந்த 10 புரிஞ்சா? அப்ப மொத்தமா எவ்வளவு? 16 இருக்கு. சரியா? அடுத்தது +2. அந்த 10 மட்டும் புரியலைங்க சார். 1 2 3 4 இது நாளையும் ஆட் பண்ணுப்பா. 1 2 3 4 ஆட் பண்ணா பக்கத்துல வரைஞ்சிருக்க டயகிராம் வந்து அப்படியே தலைகீழா இருக்கு, அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்ல. இந்த இந்த நம்பரை ஆட் பண்ணிக்கோ சொல்றேன். சரியா? 1 2 3 4 ஆட் பண்ணா மொத்தமா எவ்வளவு இருக்கு? 10 இருக்கு இல்லையா? அதுதான் சொல்றேன். சரியா? ஓகே. இப்போ வந்து நமக்கு சென்டர்ல ஒரு லைன் வருது. சரியா? அப்போ சென்டர் டைரக்டா வந்து 2 மேலையும் கீழையும் ரெண்டுமே பாத்தீங்கன்னா சேர்ந்துதான் பாத்தீங்கன்னா அந்த லைன் வந்து கனெக்ட் ஆகுது. அப்போ இந்த லைன்ல இருந்து நமக்கு ஒரு ட்ரையாங்கிள் உருவாகும். இது ஒரு ட்ரையாங்கிள் தானே? கரெக்டா? இது ஒண்ணு கிடைக்குமா? அதே மாதிரி ரைட் சைட்லயும் ஒரு ட்ரையாங்கிள் கிடைக்குமா? அப்ப இந்த டயக்ராம், இப்ப இருக்கிற டயக்ராம்ல நான் இங்க கட் பண்ணிருக்கேன். சரியா? இருக்கிற டயக்ராம்ல எவ்வளவு ட்ரையாங்கிள் கிடைக்குதுன்னு பார்த்தோன்னா +2, மொத்தமா 18. இந்த டயக்ராமுக்கான ஆன்சர் பாத்தீங்கன்னா 18ன்னு சொல்லலாம். இதுல 18. ஓகேவா? ஆனா நமக்கு எது எக்ஸ்ட்ரா வருது? இங்க இங்க ஒரு லைன் இருக்கு இல்லையா? இங்க பாருங்க, இந்த லைனை வந்து இப்ப எடுத்துட்டேன்னு வச்சுக்கோ. கனெக்ட் ஆயிடுச்சா? இதுதான் வந்து டயக்ராம், ஒரிஜினல் டயக்ராம். அப்ப இது இந்த லைன் சேரும் போது நமக்கு எக்ஸ்ட்ரா எவ்வளவு ட்ரையாங்கிள் உருவாகுதுன்னு பார்த்தோன்னா, இங்க பாத்துக்கோ, இங்க ஒரு ட்ரையாங்கிளா 1, இது ஒரு ட்ரையாங்கிள் ஓப்பனா தெரியுது. அடுத்தது இந்த இடத்துல ஏ, இது பி, இது சியா எடுத்தோம்னா ஏ பி, இந்த இடத்துல டி கொடுக்குறேன். சரியா? ஏபிடிங்கிறது ஒரு ட்ரையாங்கிள், ஏபிடிங்கிறது ஒரு ட்ரையாங்கிள் தானே? அதுதான் இங்க ஓப்பனா டைரக்டா தெரியுது. ஆனா ஏ சி பிங்கிறது ஒரு ட்ரையாங்கிள் தானே? எஸ் சார். கரெக்டா? அடுத்தது ஏ சி டிங்கிறது ஒரு ட்ரையாங்கிள். ஆனா இந்த ஏ சி டிங்கிறது நம்ம என்ன பண்ணிட்டோம்? 1 எடுத்துக்கோம், ஆல்ரெடி சேர்த்திட்டோம் சொல்றேன். அதுதான் நான் 2 எடுக்க சொன்னேன். சரி? அப்ப ஏற்கனவே சேர்த்தனால மொத்தம் 3 கிடைக்கும் இதுல. சரி? ஆனா 2 ஏற்கனவே இந்த 10க்குள்ளேயே ஒரு ட்ரையாங்கிள் எடுத்துட்டோம். சரி? அப்ப இந்த இடத்துல பார்த்தோன்னா ஒரு 2 ட்ரையாங்கிள் கிரியேட் ஆகுது. இங்கேயும் சேர்த்தா இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு 2 ட்ரையாங்கிள் கிரியேட் ஆகுது. ஓகேவா? அப்ப 2 + 2 4 வருது. சரியா? ஆனா இன்னொரு ட்ரையாங்கிள் பாத்தீங்கன்னா இன்னும் 2 ட்ரையாங்கிள் கிரியேட் ஆகுது. எங்கன்னா இந்த லைன் வரனால இங்க பாத்துக்கோ, கிரீன்ல வரைகிறேன். சரியா? இங்க இப்படி இருக்கா? இது ஒரு ட்ரையாங்கிள் சொல்லாமா? கரெக்டா? கிரீன் மட்டும் பாருங்க, இது ஒரு ட்ரையாங்கிள் தானே? அதே ரைட் சைடுல இப்படி எடுத்தோம்னா இது ஒரு ட்ரையாங்கிள் தானே? ஓகேவா? அப்ப இதுவும் ரெண்டும் சேர்ந்துதான் 24 வருது. புரியுதுங்க சார். புரியுதுச்சா? அப்ப புரியுதுங்க சார். டைரக்டா இப்படி வரும்போது பிரச்சனை இல்ல, கவுண்ட் பண்ணி ஈஸியா ஆன்சர் பண்ணலாம். ரெண்டும் தலைகீழா வருது இல்லையா? இங்க கீழே அது கனெக்ட் பண்ற ஒரு லைன் பாத்தீங்கன்னா மேலையும் கீழையும் கனெக்ட் பண்ற ஒரு லைன் வந்தாவே 2 கிரியேட் ஆகும்னு சொல்றேன். சரிங்களா? அப்ப நீங்க வந்து கொஞ்சம் தெளிவா யோசிச்சு ஆன்சர் பண்ற மாதிரி இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட். ஒரு சதுரம் கொடுத்திருக்காங்க, சதுரம் கொடுத்து ஆன்சர் கேக்குறாங்க. சரியா? ஆனா ட்ரையாங்கிள் கேக்குறாங்க. 18. வெரி குட். 25. சாவடிக்க போறோம், ஆப்ஷன்லயே இல்ல. அதுக்குள்ள நீ 25 எண்ணிட்டியா? இல்ல, 1 2 3 4 5 6 7 8 போட்டு 8 + 9 எப்படி 25 உனக்கு வந்துச்சு? இல்லைங்க சார், 3 3 என்ன 18 வருதுங்க சார். 16 சார். 16 18. ஓகே, இப்ப நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஒரே ஒரு ஸ்கொயர் எடுத்து அத வந்து கட் பண்ற
கட் பண்ணிட்டேன்னு நீங்க ஏ பி சி டி. சரியா, இது மட்டும் எக்ஸ்பிளைன் கவனிங்க, புரியாதவங்க கவனிங்க. 18 தான் ஆன்சர். சரியா, சில பேர் ஆன்சர் கரெக்டா பார்த்த உடனே ஆன்சர் சொல்லலாம் இத. சரியா, அப்ப இதுல பாருங்க என்னன்னு. இப்போ 1 2 3 4 டைரக்டா நமக்கு கண்ணுக்கு தெரியிற டயக்ராம் பாத்தீங்கன்னா அந்த ஷேப் பாத்தீங்கன்னா ட்ரையாங்கிள் 1 இல்லையா, ஏ பிஇ இல்லையா, ஏ பி இங்கிற ஒரு ட்ரையாங்கிள். இதான் 1 எடுத்திருக்கேன். சரியா, அடுத்தது பாத்தீங்கன்னா பி இ சிங்கிறது ரெண்டாவதா சொல்லலாம். அடுத்தது சி இ டிங்கிறது ஒரு ட்ரையாங்கிள். அடுத்தது ஃபோர்த் ஒன் என்ன, ரிவர்ஸா எழுதணும், ஏ இ டிங்கிறது ஒரு ட்ரையாங்கிள். சரியா, அப்போ 4 ட்ரையாங்கிள் வருது, டைரக்டா இருக்கு. சரியா, அடுத்தது எது எதுவும் சேரும்னா ஏ பி சிங்கிற ஒரு ட்ரையாங்கிளா. இங்க பாத்துக்கோ, ஏ பி சிங்கிறது ஒரு ட்ரையாங்கிள் தானே. ஓகேவா, அதே மாதிரி இதுக்கு ஆப்போசிட் என்ன இருக்கு, ஏ ஏசிடி டிங்கிறது ஒரு ட்ரையாங்கிள் தானே. சரியா, அப்ப ஏ பிசி ஏ டி சிங்கிறது ஒரு ட்ரையாங்கிள் கிடைக்குது. அதே மாதிரி இதோட ஆப்போசிட் பார்த்தனா இங்க பாத்துக்கோ, ஆப்போசிட் என்ன, இதை எடுக்கலாமா, இந்த லைனே இல்ல பாருங்க, கிரீனுக்கு மேல வரையறது பாருங்க, எடுக்கலாமா, இது எடுக்கலாமா. பிசிடி சார். பி பி சி டிங்கிற ஒரு ட்ரையாங்கிள் கிடைக்குது. அதே மாதிரி மேல இதுக்கு ஆப்போசிட் ஏபிடி ஒரு ட்ரையாங்கிள் கிடைக்கும். சரி, அப்போ மொத்தமா எவ்வளவுன்னு பார்த்தோம்னா 1 2 3 4 5 6 7 8 ட்ரையாங்கிள் இருக்குன்னு அர்த்தம். சரியா, ஒண்ணும் இல்ல, இப்படி நம்பர் கொடுத்து இதோட டபுள் எடுத்துக்கோ, அதான் ஆன்சர். 16. ஓகே, 1 2 3 4 4ஓட டபுள் என்ன, 8 தான் ஆன்சர். 8. ஓகேவா. எஸ் சார். அதுக்கப்புறம் ஒரு 2 பெரிய ட்ரையாங்கிள் இருக்குங்க சார், அதனால 2 வந்துருக்குங்க சார். ஓகே, இப்போ இந்த சிங்கிள் டயக்ராம் புரிஞ்சு எல்லாருக்குமே புரியுதா? புரியுது. எப்படி சார் புரியல? அதாவது 1 இப்படி ஒரு சிங்கிள் டயக்ராம் தான் கொடுத்துருக்கேன். சரியா, இப்ப இந்த எழுதுனதெல்லாம் புரிஞ்சா, இங்க எழுதியிருக்கேன் பாத்துக்கோ, இதெல்லாம் வந்து தனித்தனியா எவ்வளவு ட்ரையாங்கிள் வருதுன்னு சொல்லியிருக்கேன். சரி, அப்ப ட்ரிக் என்னன்னு பார்த்தோம்னா உள்ள இருக்கிற நம்பர் பாத்தீங்கன்னா 1 2 3 4ன்னு கொடுத்துட்டு, சரியா, இதை ஆட் பண்ணக்கூடாது. 4 ஃபைனலா வந்து 4 இருக்கு இல்லையா, 4ஓட டபுள் எடுத்துக்கோ. சரியா, 8. சரியா, 4ஓட டபுள் என்ன, 8. அதான் ட்ரிக். புரிஞ்சா? 4 into 2 சார். ஆமா, 4 into 2 4 into 2 16. சரியா, 4 into 2 8 அப்படி எடுத்துக்கோ. சரியா, கிளியரா? நம்பர் கொடுத்து டபுள் எடுக்கணும் சார். 8 டபுளா எடுக்கலாம், நான் தனியாவே சொல்றேன். சரியா, தனித்தனியாவே சொல்லிக்கலாம். 1 2 3 4 அப்ப இதுல எவ்வளவு கிடைக்கும், இதோட டபுள் 8 சார். சரியா, 8. அதே மாதிரி 1 2 3 16 4. சரியா, அப்ப இங்க இருந்து ஒரு 8 கிடைக்கும். அப்ப மொத்தமா எவ்வளவு, 8 plus 8 16. சரியா, 16 ஆச்சா, கிளியரா புரிஞ்சா? ஆனா இது ரெண்டும் சேர்ந்து நமக்கு ஒரு ட்ரையாங்கிள் கிடைக்கும். எங்கன்னு பார்த்தோம்னா இது பெரிய ட்ரையாங்கிளா மாறும். இங்க பாரு, லைன் எடுத்திருக்கேன்னா இது ஒரு ட்ரையாங்கிள். சரியா, இங்க இப்படி கனெக்ட் ஆகுதுன்னா ரெண்டு ஸ்கொயர் கனெக்ட் ஆகுதுன்னா அதுல இருந்து இப்படி ரிவர்ஸா ஒரு 2 ட்ரையாங்கிள் வரும்னு சொல்றோம். அப்ப அது கூட 2 சேர்ந்தா 18 தான் ஆன்சர். 18. ஓகே சார். ஓகே 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 ஓகேவா, கிளியரா? அப்ப அந்த சேர்ற இடம் 2 ஸ்கொயரும் சேர்ற இடம் பார்த்தனா, சரியா, இந்த இடத்துல நமக்கு புதுசா ஒரு 2 கிரியேட் ஆகுதுன்னு அர்த்தம். சரியா, நைஸ் சார். அப்போ இப்போ இதே டயக்ராம் இப்படி ஒரு லைன் எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்க, என்ன ஆன்சர் வரும் இங்க?
28 சார். 27. 29 சார். 20 சார் 26 சார் 29 சார். 22 சார். 26 சார். ஒரே பெரிய ட்ரையாங்கிள் தான் சார் இருக்கு. 24 சார் 29. 28 சார். ஆப்ஷன் 27 சார். பி, ஆப்ஷன் சி, ஆப்ஷன் டி, ஆப்ஷன் 27. 28 சார். 26 சார். அம்மா முடியலம்மா. 27. இதுக்கப்புறம் ஆப்ஷன் கொடுங்க. சார் 24 தான் சார். சார் 24 தான் சார் ஆன்சர். ஓகே 27 சொல்லிட்டாங்க. 27 சார். சார் 29 3 சேர்ந்து இன்னொன்னு வருது. எஸ். ஓகே இங்க பாருங்க 1 2 3 4 4ஓட டபுள் 8. அப்ப இங்க இருந்து ஒரு 8 கிடைக்கும். 1 2 3 4 இங்க இருந்து ஒரு 8 கிடைக்கும். 1 2 3 4 இங்க இருந்து ஒரு 8 கிடைக்குது. சரியாப்பா? அப்ப மொத்தமா எவ்வளவு? 24. 24லயே அப்ப நம்ம சேர்ற இடம் சொல்லியிருந்தோம் இல்லையா? சேர்ற இடம் பார்த்தோன்னா இந்த சேர்றதும் எடுக்கணும் இல்லையா? இது எடுத்தோம்னா இங்க இருந்து ஒரு ட்ரையாங்கிள், கரெக்டா? அடுத்தது இதுக்கு ஆப்போசிட் இதுல இருந்து ஒரு ட்ரையாங்கிள், சரியா? அப்ப இங்க ஒரு 2 கிடைக்குது. அடுத்து கீழ இருந்தும் அதே மாதிரி ஒண்ணு கிடைக்குமா? இங்க இருந்து ஒரு ட்ரையாங்கிள், சரியா? அதே மாதிரி இதோட ரிவர்ஸ் ஆப்போசிட் இது ஒரு ட்ரையாங்கிளா? மொத்தமா எவ்வளவு? 28 4 கிடைக்குதா? 4 + 4, சரியா? அப்போ 28 கிடைச்சது, சரியா? ஆனா 29 தான் ஆன்சர். சொல்லுங்க. பெருசா வரும். பிளஸ் வந்து 3 சேர்ந்து ஒரு ட்ரையாங்கிள் கிடைக்குதுங்க சார். வெரி குட். மூணுமே சேர்ந்து நமக்கு ஒண்ணு மாறு கிரியேட் ஆகுது. இங்க பாருங்க கிரீன்ல வரையறேன் பாருங்க, சரியா? இது எல்லாமே சேர்ந்து ஒரு ட்ரையாங்கிளா மாறுதா? எஸ் சார். அதுதான் +1, சரியா? அப்ப 29 வரும். ஓகே சார். கிளியரா? ஒண்ணு எப்படி சார் வருது? அந்த ஒண்ணுதான் அந்த கிரீன்ல பச்சை கலர்ல வரைஞ்சிருக்கேன் பாருங்க. இங்க இருந்து மேல அந்த 3ம் சேர்ந்து இப்படி ஒரு லைன் எடுத்தோம்னா இது போகுது இல்லையா? இது எல்லாமே 3மே சேர்ந்து தானே கனெக்ட் ஆகுது. மொத்தமாட்டா சார்? மொத்தமா வந்து ஒரு ட்ரையாங்கிள் உருவாகுதுன்னு சொல்லலாம். ஓகே சார். ஓகே ஓகே சார். சரி, அப்ப கனெக்ட் பண்ற இடம் அப்ப நீங்க என்ன பண்ணலாம்னா, இப்ப இந்த இடத்துல எல்லாமே அந்த கனெக்ட் பண்ற இடத்துல ஒரு 2 கிரியேட் ஆகும்னு அர்த்தம். இங்க ஒரு 2, அதுதான் 4. ரெண்டுமே சேர்ற இடத்துல இப்ப இங்க ஒரு லைன் கனெக்ட் ஆகுதுன்னா 2 உருவாகுதுன்னு அர்த்தம். இங்க ஒரு 2னா மீதி எல்லாமே 8 8 8ங்கிறது 24 20 + 4 28 பெருசா ஒண்ணு கிரியேட் ஆகுது. அதான் 29 மாறுது. சரியா? இத ட்ரை பண்ணுங்க சார். எஸ் பா. சார் இதுக்கு முன்னாடி ஒன்று எடுத்தீங்க சார், அதுல வந்து மேல ஒரு 3/4 மணி வந்து அது எப்படிங்க சார் 29 ஆச்சு? தனி அது சிங்கிளா மட்டும் 29 எடுக்கணுமாங்க சார்? சிங்கிளா நமக்கு இந்த 1 கிடைக்குது இல்லையா? அந்த கிரீன்ல நான் வரைஞ்சேன் இல்லையா? அது மட்டும் இப்ப இது வரைக்கும் ஆமா அது பெரிய ட்ரையாங்கிள், அது ஒண்ணா ஒரு ட்ரையாங்கிள் எடுக்கணும் இல்லையா? ஆமாங்க. அதுதான் வந்து +1 29 மாறும். இன்னொரு டவுட்டுங்க சார், 1 2 3 4ன்னு போட்டுக்கிங்க சார். ஆமா அதே மாதிரி சேம் அதே மாதிரி தாங்க சார் வரணும். 1 2 3 அது அப்போ 1 மட்டும் எப்படிங்க சார்? யாருக்கும் புரிஞ்சா? எனக்கு புரியலையே. இல்லைங்க சார். சார் இப்போ டவுட் இல்ல லாஸ்டா வந்து எப்படி கேக்குறாங்க சார்? இப்போ அந்த 1 போட்டது அதானே கேக்குற நீ? சார் 1 2 3 4 போகுது, அது பக்கத்துலயே போட்டுக்கிங்க சார். பச்சை கலர் மார்க் பண்ணி விட்டீங்களா சார்? இப்போ இங்க 2 இதுவா? இத சொன்னேனா? இதுவா? அதான் சார். அதான் சார் இல்லைங்க சார். லாஸ்டா நீங்க ஒரு பாக்ஸ் ஆட் பண்ணீங்கல்ல, அதுதான் கேக்குறாங்க அவங்க. அத மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க சார். அந்த மூணு பாக்ஸுமே சேர்த்து ஒரு ட்ரையாங்கிள் காமிச்சோம்ல சார், அது ஏபிசியா உங்களுக்கு போட்டு காமிச்சிருக்காங்க. அதாங்க சார். ஓகே ஓகே. இப்போ என்னன்னா இங்க பாரு, இப்போ இங்க இருக்கிறது இது வரைக்கும் இங்க பாருங்க, இங்க ஒரு 8 வருது, அது உனக்கு புரிஞ்சு இல்லையா? இங்க ஒரு 8 வருது, இங்க ஒரு 8 வருது, 24. அப்ப இந்த ரெண்டு ஸ்கொயரும் கனெக்ட் ஆகுற இடத்துல ஒரு 2 கிரியேட் ஆகுது இங்க, கரெக்டா? இந்த இடத்துலயும் ஒரு 2 வரும், இந்த இடத்துலயும் ஒரு ரிவர்ஸ்ல ஒரு 2 வரும். அதுதான் 4ன்னு எடுத்தோம்.
அடுத்தது இந்த 1 எப்படி வருதுன்னா மூணுமே சேர்ந்து இங்க பாத்துக்கோ அந்த லைன் வரையறேன். இங்க இருந்து ஆரம்பிக்குது. சரி, இங்க இருந்து ஆரம்பிச்சோம்னா இப்படி ஒரு லைன் போட்டோம்னா ஒரு லைன் இப்படி வருதா, இப்படி வருதா? இது ட்ரையாங்கிள் தானே? ஆமா. இதுதான் வந்து ஒரு ட்ரையாங்கிள் சொன்னேன். ஓகே ஓகே. அதுதான் அந்த +1. சரி, இந்த மூணு ஸ்கொயரும் சேர்ந்து நமக்கு ஒரு ட்ரையாங்கிள் கிரியேட் ஆகுதுன்னு அர்த்தம். அந்த கிரீன் அந்த ப்ளூவை மட்டும் எடுத்துக்கோ, அதுதான் ஒரு ட்ரையாங்கிள். ஓகேங்க. சார் அந்த 2 வச்சீங்க சார், அது மட்டும் ஒரு பேர் சொல்லுவாங்க சார். எதுப்பா சார் கிரீன் கலர்ல 2 டாட் ஃபர்ஸ்ட் வச்சீங்களா சார்? ஓகே ஓகே. அந்த 2 எப்படி வருதுன்னு கேக்குறியா? இங்க பாத்துக்கோ, நீங்க தனியா சால்வ் பண்றவங்க இதை ட்ரை பண்ணுங்க. இப்ப இப்படி இருக்கு சரியா? இப்ப 2 ட்ரையாங்கிள் இப்படி கட் பண்றது இதுதானே கனெக்ட் ஆயிருக்கு. ஓகே, இப்படி வருதுன்னா ஓகே, இதுல வந்து அந்த 2 எப்படி கிரியேட் ஆகுதுன்னா இங்க பாரு, இப்போ 1 2 3 4 இதோட டபுள் எடுத்தா இதுல 8 ட்ரையாங்கிள் இருக்குன்னு அர்த்தம். அதே 1 2 3 4 இதோட டபுள் எடுத்தா 8. அப்ப இங்க இருந்து மொத்தம் ஒரு 16. ஓகேவா? அந்த 2 எப்படி கிரியேட் ஆகுதுன்னா இந்த 2 ஸ்கொயரும் சேர்ந்து இங்கதானே கனெக்ட் ஆகுது. கரெக்டா? அப்போ இங்க வரும்போது இது ஒரு சார் 21 சார். ஓகே பாப்பா, இது ஒண்ணா ட்ரை பண்ணுங்க ஒரே நிமிஷம். அதே ரிவர்ஸ்ல இப்படி வரும்போது இது ஒரு ட்ரையாங்கிளா? புரிஞ்சுங்க. ஓகே சார். பிளஸ் இதுதான் 18. அந்த 2 கிரியேட் ஆகுறது இந்த இடத்துல தான் சொல்றேன். அதே மாதிரி இப்ப கீழே ஒரு ட்ரையாங்கிள் வரும்போது இப்படி ஒண்ணு வரும்போது கீழே வருதுன்னு வச்சுக்கோ, கீழேயும் ஒண்ணு கிரியேட் ஆகும் சொல்றேன். அதே இந்த இடத்துல இந்த பாயிண்ட வச்சு இப்படி சரியா? இந்த ட்ரையாங்கிள் பார்த்தனா பிளாக்ல வரையறேன். இங்க இப்படி இது மியூட் பண்ணுங்க, ஒரு ட்ரையாங்கிள் வரும். அதே மாதிரி எப்படி வரும் சொல்றேன். புரிஞ்சுங்க. இதுதான் அந்த 2. ஓகேவாப்பா? என்ன ஆன்சர்ப்பா? 19 சார் 14 சார் 21 19 சார் 23 22 சார். சார் 23 சார் 23 21 சார் 23 சார் 23 21 சார் 21 ஓகே, நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணலாம். இப்ப பாருங்க என்னன்னா, ஓகே, வெறும் ஒரு ஸ்கொயர் கொடுத்தாங்கன்னா அதுல எவ்வளவு லைன் வருதோ இப்படி வருதுன்னு வச்சுங்க. சரியா? இப்படித்தானே கொடுத்துருக்காங்க. சரியா? இதான் நான் என்ன சொல்லியிருந்தேன், 1 இங்க இருந்து ஆரம்பிக்கிறோம். 1 2 3 4 5 6 7 8. சரியா? அப்போ உள்ள பாத்தீங்கன்னா ஒரு ஸ்கொயருக்குள்ள 8 பாக்ஸ் வருது. சரியா? 8 பாக்ஸ் வருதுன்னா அதோட டபுள் எடுத்துக்கோன்னு சொன்னேன். டபுள் எடுத்தா எவ்வளோ? 16. சரியா? 16 ட்ரையாங்கிள் உள்ள இருக்குன்னு அர்த்தம். எது கீழே இருக்கிறத மட்டும். ஓகே ஓகே. மேல 3. சரியா? அடுத்தது இங்க மேல தனியா நிக்குதா? அப்ப ரெண்டும் கனெக்ட் பண்ணி கேட்டிருக்கேன். 1 2 1 2ன்னு எடுத்தனா இதுல எவ்வளவு இருக்கு? 1 + 2 எவ்வளோ? 19. சரியா? 3 கிடைக்குதா? அதுதான் அடுத்தது பாருங்க. ஒரு லைன் வந்து கனெக்ட் ஆகும்போது நான் என்ன சொன்னேன், மேல இருந்து ஒரு லைன் வந்து கீழே வரைக்கும் கனெக்ட் ஆகுது. கரெக்டா? கனெக்ட் ஆகுதுன்னா கண்டிப்பா வந்து இந்த ரெண்டும் சேர்ந்து ஒண்ணு கிரியேட் ஆகும். இது ஒண்ணா? மேல இருக்கிறது கீழே இருக்கிறது சேர்ந்து 1. இதுக்கு ரிவர்ஸா? இது என்ன? இது 2ஆ 2ஆ? ஓகேவா? இது ரெண்டும் சேர்ந்து
1 அப்போ +2. 21. வேற 23 யாரோ சொன்னீங்களா 23 எது சேர்ந்து 23 கீழ சார். கீழ 2 3 கீழே இருக்கு சார். எப்படி கீழ 8 1 2 3 சார். அதெல்லாம் சேர்ந்த மாதிரி ஒண்ணு சார். 8 1 2 3 எல்லாம் சேர்ந்த மாதிரி ஒண்ணு சார். சார் அதான் டோட்டலாவே எடுத்துக்கோங்க. அது இது ஓகே ஓகே. நீங்க சொல்றது என்னன்னா இங்க பாரு, அதாவது இங்க இருந்து இல்லையா, இப்படித்தானே சொல்றீங்க? எஸ் சார். 2 3 இதுவா 8 1 2 3 சேர்ந்தாப்புல ஒன்னு சொல்லிருக்கோம். 8 1 2 3 அத நான் இப்ப வரைஞ்சேன் இல்லையா, தெரியுதா? ரெட்ல வரைஞ்சிருக்கேன் பாரு. இது சேர்ந்து இது உள்ள சேர்ந்துருச்சுன்னு சொல்றேன். ஏற்கனவே அது வந்துருச்சுங்க சார். 16லயே சேர்ந்துருச்சு. ஏன்னா அதுக்குள்ளதான் இருக்கு. அதுதானே கவுண்ட் பண்ண 1 2 3 4 5 6 இல்லையா? இங்க பாருங்க 1 2 3 4 5 6 7 8ன்னு வரும்போது அந்த பாக்ஸுக்குள்ள இருக்கிறது எல்லாம் கவுண்ட் பண்ணா அதுக்குள்ளேயே வருது. ஓகே, அது ஏற்கனவே கவுண்ட் பண்ணிட்டோம். இந்த 16க்குள்ள அந்த இந்த இங்க இருக்கிற 8 1 2 3 கவுண்ட் ஆயிடுச்சுன்னு சொல்றேன். சரியாப்பா? ஆன்சர் 21. ஓகே சார். 21. 1 2 ஒரு பாக்ஸ் 7 6 1 2 1 2 தான் 3 ஆட் பண்ணிட்டாங்க. அப்புறம் 1 7 1 2 6 1 ஆட் பண்ணிருக்காங்க. இது எல்லாமே வந்துடுச்சுப்பா. சரி, வேற கனெக்ட் ஆக வாய்ப்பே இல்லை. இப்ப இந்த லைன் வந்து கீழே வர வரும்போது நமக்கு இங்க பாருங்க, இந்த இதே லைன் பாத்தீங்கன்னா மேல இருந்து கீழே வருது இல்லையா? அந்த லைன் வந்து கீழே வருதுன்னா இங்க கீழே வரைக்கும் வருது, கரெக்டா? இங்க வரைக்கும் வருது இல்லையா? அப்ப இங்க வர லைனை வச்சு நமக்கு புதுசா மேலையும் கீழேயும் சேர்ந்து ட்ரையாங்கிள் உருவாகலன்னு சொல்றேன். இதை வச்சு உருவாகுதா ட்ரையாங்கிள்? இது வரைக்கும் தான் உருவாயிருக்கு, கரெக்டா? இங்க வரும்போதுதான் நமக்கு இப்படி ஒரு ட்ரையாங்கிள் உருவாகுது, கரெக்டா? இந்த ரெண்டு ட்ரையாங்கிள் கிரியேட் ஆகுது. ஆனா அந்த லைன் கீழே வரைக்கும் வருது. ஆனா அந்த லைனை வச்சு நமக்கு எதுவுமே புதுசா கிரியேட் ஆகல. ஏன்னா இந்த லைன் ஏற்கனவே சேர்த்துட்டோம். உள்ள இருக்கிற இந்த ஸ்கொயருக்குள்ள இருக்கிற லைனா வச்சு 1 2 3 அதுக்குள்ள ஆட் பண்ணி இந்த 16லயே சேர்த்துட்டோம். ஓகே பாப்பா, புரிஞ்சா? புரிஞ்சுது. ஓகே, இங்க பாரு, இன்னொரு தடவை கூட சொல்றேன். என்னன்னா இப்ப இந்த லைன் வந்து இல்லைன்னா வச்சுக்கோங்க, இந்த லைன் தானே எக்ஸ்ட்ரா வருது. இந்த லைன் மேல இருக்கிற இந்த லைனே இல்லைன்னா இதோட ஆன்சர் என்ன வரும் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த லைனே இல்லை, சரியா? 18 சார். 16 சார். 16 சார். 18 சார். 16 சார். சரியா? இப்ப இப்படிதான் டயக்ராம் கொடுத்துருக்காங்க. என்ன வருது? 16 அப்போ 1 2 3 4 5 6 7 8. அப்ப இங்க இருக்கிற உள்ள இருக்கிற எல்லாத்தையும் ஆட் பண்ணா நமக்கு 8 இல்லையா? 8ஓட டபுள் என்ன? 16. ஓகே பாப்பா, கிளியரா? இதுதான் 18. அப்ப இங்க பாருங்க 1 8 7 6 அதுக்குள்ள சேர்ந்துதா? இதுக்குள்ளதான் நீங்க சொன்னீங்க உங்க டவுட் 1 8 7 6. ஆமா சார். மூட்ல போடுங்க. ஆத்தும் பாஜாவா சார் மியூட்ல இருக்கீங்க சார். உங்களுடைய வாய்ஸ் மியூட்ல இருக்குங்க சார். கேக்குதா? கேக்குதுங்க சார். எஸ் சார். கவனிக்கலாம் மாமா. வைரம் ரைட் சரிங்க மாமா. மாமா கொஞ்சம் மியூட் பண்ணு மாமா. மீட் பண்ணுங்க. சூப்பரா சாப்பிட்டாச்சு. ரொம்ப சந்தோஷம் ஐயா. ரைட் மாமா, ரைட் மாமா. மாமா சொல்றாருல. பிரதர் குரூப்ல போடுங்க. மீட் பண்ணுங்க.
சொல்லுங்க சார். வைரம், அதாவது உங்களால மத்தவங்க டிஸ்டர்ப் ஆகக்கூடாது, அதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்க. சரியா? சாப்பிட்டீங்க, ஓகே சார். சாரி சார், சாரி சார். ஓகே ஓகே ஓகே, நோ ஷோ. சரியாப்பா? ஓகே, ஓகேவா? நெக்ஸ்ட் போலாமா? போலாங்க சார். ஒரே ஒரு டவுட் சார். சார் இப்போ பாக்ஸ்க்குள்ள வந்தா எல்லா இதுக்குமே டபுளா தான் கவுண்ட் பண்ணிக்கணுங்களா சார்? எஸ், ஒரு ஸ்கொயர், அதை நோட் பண்ணி வச்சுக்கோ. ஒரு ஸ்கொயருக்குள்ள, சரியா? ஸ்கொயருக்குள்ள இப்படி கவுண்ட், இப்படி ஒரு வருதுன்னா, இப்படி ஒரு லைன் வருதுன்னா, இந்த நம்பரை ஆட் பண்ணி 3 4 5 6 7 8 எடுத்து இதோட டபுள் எடுத்தீங்கன்னா அது ஒரு நம்பர் ஆஃப் ஸ்கொயர்ஸ் கிடைச்சிடும். ஓகே பாப்பா? ஓகே சார், தேங்க்ஸ். எல்லாமே சேர்ந்து வருது பாருங்க. ஆன்சர் 17 ஆல்ரெடி மார்க்டா கிடக்கு சார். ஓகே, 17 வருதான்னு பாருங்க. வருது சார். வருது. அப்ப क्वेश्चन என்னன்னா முக்கோணம் தான். முக்கோணத்தை, அப்ப இதுல முக்கோணம் பாத்தீங்கன்னா ஸ்கொயருக்குள்ள, இங்க பாருங்க முக்கோணம் இருக்கணும். ஸ்கொயருக்குள்ள இப்படி ஒரு லைன் கொடுத்து, சரியா? இதுல எவ்வளவு ட்ரையாங்கிள் இருக்குப்பா? 0. ட்ரையாங்கிளே இல்ல. அதான் சொல்றேன் நான் வந்து, சார் வந்து 1 2 3 போட்டு ட்ரையாங்கிள் சொன்னாரே சொல்லக்கூடாது. சரியா? அது எப்போனா கிராஸ் பண்ணும்போது தான் நமக்கு ட்ரையாங்கிள் மாறும். சரியாப்பா? இங்க கிராஸ் வரும் சொல்றேன். ஓகே, கிராஸ் வரும்போது, சரியா? நார்மலா பாத்தீங்கன்னா இதுக்குள்ள வந்து இது ஸ்கொயரே இல்ல, ட்ரையாங்கிளே கிடையாது. இந்த மாதிரி வரும்போது ஸ்கொயர் எவ்வளவுன்னு தான் கொஸ்டின் கேட்பான். சரியா? ஓகே, இங்க பாருங்க, அந்த 17 எப்படி வருதுன்னா, இப்ப கிராஸ் வர்றது இதுல கிராஸ் இருக்கா? இல்ல, இந்த மேல இருக்கிறது தனியா எடுத்துக்கோ. சரியா? இப்ப நான் வந்து தனியா எதை எடுக்கிறேன்னா, இங்க 1 2 3 4. சரி, எஸ்பா. சரியா? 4 ஓட டபுள் என்ன? 8. ஓகேவா? 8 வருதுங்க சார். சரியா? ஓகேவா? கிளியரா? அடுத்தது பாருங்க. அடுத்தது வேற இது எடுப்பீங்க. சார் அதுக்கு ஆப்போசிட் சைடு 1 2 1 2 இதுல வந்து கிராஸே இல்ல. சரிங்களா? அப்போ 1 2 எடுத்து டபுள் எடுக்க கூடாது. கிராஸ் வரும்போது மட்டும்தான் டபுள் எடுக்கணும். ஓகே பாப்பா? புரிஞ்சுங்களா? கிராஸ் இல்லைன்னா நீங்க 1 2 போட்டு டபுள் எல்லாம் எடுக்க கூடாது. சரியா? அப்ப ஒரு சதுரத்துக்குள்ள கிராஸ் வந்தா மட்டும்தான் பாத்தீங்கன்னா டபுளா எடுக்கணும். சரியா? ஓகே, இங்க பாரு. அப்ப மேல பாத்தீங்கன்னா இங்க ஒரு ட்ரையாங்கிள் இருக்கு, கரெக்டா? ஓகேவா? இது ஒரு ட்ரையாங்கிள். சரிங்களா? அப்ப இதுல இருந்து எவ்வளவு கிடைக்குது? 2 சார். 3 சார். 2 கிடைக்குதா? 2 தான். 2 கிடைக்குது. சரிங்களா? அதே மாதிரி பாருங்க, இந்த இடத்துல வரும்போது இப்ப இதை எடுங்க, இந்த பாக்ஸ் மட்டும் எடுங்க, தனியா எடுக்க. அதுல 1 தான் கிடைக்குங்க சார். இதுல மேல ஒரு 1. சரிங்களா? மேல ஒரு 1. ஆனா இங்க நீங்க 1 2 போட்டுக்கலாம். சரியா? கீழ இருக்கு இல்லையா? இதுல இருந்து எவ்வளவு? ஒரு 3 கிடைக்கும். 3 கிடைக்கும். அப்ப நாம் படிச்சது 1 by 1 படிச்சோம். இது எல்லாமே அப்ளை பண்ற மாதிரி வந்திருக்கு. சரியாப்பா? ஓகேவா? அப்ப 1 2 இப்படி தலைகீழா படிச்சோம்லப்பா, இப்படி வந்துச்சுன்னா 1 2 இதோட 1 plus 2 இதை ஆட் பண்ணணும். அதுக்கப்புறம் ஓவராலா 1 3. டபுளா எடுக்க கூடாது. தலைகீழா வந்தாலும் சரி. சரியா? இப்படி தலைகீழா மேலையும் கீழையும் வரும்போது, சரியா, இப்படி லைன் வருதுன்னா என்ன பண்ணும்? நம்பர் எழுதி ஆட் பண்ணணும்னு அர்த்தம். சரியா? அடுத்து கிராஸா வந்தாதான் டபுளா எடுக்கணும். அதெல்லாம் தனியா நீ நோட் பண்ணி வச்சுக்கோ. கிராஸா வந்தாதான் டபுளா எடுக்கணும். ஓகே, மொத்தமா எவ்வளவுப்பா? 8 plus 6 எவ்வளவு? 14 வருது இல்லையா? 14 கிடைச்சு. சரியா? அப்ப 14 இங்க இருக்கு. ஆனா வந்து நமக்கு சேரும் போது இங்க சென்டரா ஒரு லைன் போது பாரு. சரியா? அது சேரும் போது ட்ரையாங்கிள் எவ்வளவு வரும்? இங்க சென்டரா போகும்போது பெரிய ட்ரையாங்கிள் இருக்கு சார். 2 ஆட் ஆகும் சார். இங்க பார்த்தனா ஒரு ட்ரையாங்கிள் கிரியேட் ஆகுது. சரியா? 1. அதே மாதிரி இதோட ஆப்போசிட்ல 1 சார். 1 கீழ 1 சார். ஆப்போசிட்ல 1 வருதா? சரியா? அடுத்தது சென்டரா பாருங்க, ரெண்டும் கனெக்ட் ஆகுது. இங்க ஒரு 1 2 எடுத்தா இந்த இடத்துல ப்ளீஸ் கொஞ்சம் மியூட் போடுங்க எல்லாரும்.
சரியா? சென்டரா ஒன்னு எடுத்திருக்கேன்னா இதுதான் 17. சரியா? மீதி நம்ம ஆட் பண்ணிட்டோம். சரி, எல்லாத்தையும் ஆட் பண்ணியிருக்கோம் சொல்றேன். அதாவது இந்த சென்டர்ல இருக்கிற லைன் தெரியல, கிரீன் எடுக்கிறேன். இந்த சென்ட்ரல் இங்க இருக்கு பாருங்க, இந்த ஒரு ட்ரையாங்கிள் இதுதான் வந்து எக்ஸ்ட்ரா வருது. சரியா? அப்போ மொத்தமா பார்த்தோன்னா 317 வரும். சரிங்க சார். ஷார்ட்கட்ல பண்ண முடியாது சார். இது புதுசா இருக்கு. சார் ஒரே நிமிஷம் பேக் அடிங்க சார், ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கிறேன். ஓகே. இதுல நம்ம இங்க பாத்துக்கோ, இதெல்லாம் இதுதான் நான் உனக்கு ஷார்ட்கட்டா சொன்னேன். சரியா? எல்லாத்தையும் வந்து அப்ளை பண்ணி ஆன்சர் கொண்டு வந்திருக்கோம். சரியா? 1 2 3 4. சரியா? இதோட டபுள் 8 எடுத்திருக்கோம் இல்லையா? இதெல்லாம் நீ வந்து ABCDன்னு போட்டு எழுதிட்டு எவ்வளவு வருதுங்கிறது கவுண்ட் பண்ணா 1.5 மணி நேரம் 1.5 மணி நேரம் ஆகும் சொல்றேன் இந்த ஒரு கொஸ்டினுக்கு. சரியா? அதுதான் வந்து நம்ம கனெக்ட் பண்ணோம். இப்படி கொடுத்து இப்படி வந்து இப்படி கிராஸா வந்துச்சுன்னா அதோட டபுள் பார்த்தீங்கன்னா எடுத்தா போதும் அப்படிங்கறத நம்ம ட்ரிக்கா படிச்சோம். சரியா? அடுத்தது நம்ம ஃபர்ஸ்டா படிச்சது என்ன படிச்சோம்? இப்படி கிராஸா வரும்போது தலைகீழா வந்தா இப்படி ஒரு கோடு வருதுன்னா 1 2 3 சரியா எழுதி உள்ள இருக்கு இதை வந்து ஆட் பண்ணணும்னு சொன்னேன். சரியா? 2 கான்செப்ட் தான் சொல்லியிருக்கேன். சரியாப்பா? அததான் இங்க பண்ணியிருக்கோம். சரியா? அப்ப இந்த மாதிரி நிறைய ஷேப் வந்தா நீ வந்து ஆட் பண்ணி தான் ஆகணும். டைரக்டா வந்துச்சுன்னா உனக்கு பிரச்சனையே இல்லை. சரியா? இப்ப நிறைய ஷேப் உள்ள வந்திருக்கு. சரி, இந்த ஸ்கொயர் வந்து இப்ப பிளஸ்ஸா வந்திருக்கு. இந்த இடத்துல எல்லாம் ட்ரையாங்கிள் இருக்கான்னு கேட்டா இது வெறுமனே இப்படி கொடுத்து கேட்டாங்கன்னா அதுல ட்ரையாங்கிளே இல்லை. சரியா? அப்போ அந்த மாதிரி எல்லாம் வந்து கன்ஃபியூஸ் பண்ணுவாங்கன்னு சொல்றேன். சரியா? அப்போ இதுல கனெக்ட் ஆகுற இடம் சரியா? இந்த கனெக்ட் ஆகுற இடம் நீ கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். ஒரு பெரிய லைன் போதிலே அந்த பெரிய லைன்ல இருந்து பெரிய ட்ரையாங்கிள் கிரியேட் ஆகுதா அப்படின்னு பார்க்கணும். மீதி இந்த சின்னதெல்லாம் நீ வந்து கண்டுபிடிச்சிருவ. சரியா? பெரிய லைன் வந்து கிரியேட் ஆகுற இடத்த மட்டும் நீ கவனிச்சா போதும் சொல்ற. ஓகேவா? அடுத்து சொல்லுங்க. சார் 19 இல்ல தப்பு. 21 சார். 25 21 25 சார். 25 வருதா? செக் பண்ணீங்களா? வருதுங்க சார். 25 ஓகே. சார் 19 சார். 19 சார். கரெக்டா செக் பண்ணுங்க. நான் என்னன்னா கரெக்டா நீங்க வந்து இப்ப எக்ஸாம்ல கேட்கும்போது இப்போ எல்லாமே இருக்கு உங்களுக்கு. 19 ஓகே 19 வருது, 21 வருது, அதுவும் நீங்க சொல்றதும் இருக்கு. சார் சாரி 25 சார். 25 சார். 21 தெரியும்னு சொல்றேன். சரியா? ஏன்னா வந்து ஒன்ஸ் நீ டிக் பண்ணிட்டு ஓகே வந்துச்சு சொல்லி ஓகே அதுவும் ஆப்ஷன்ல இருக்குன்னு சொல்லிட்டு போயிடக்கூடாது. நம்ம ஆன்சர் பண்றது கரெக்டா ஆன்சர் பண்ணணும். நெகட்டிவ் மார்க் மைண்ட்ல வச்சுக்கோ. நெகட்டிவ் மார்க்னு ஒரு விஷயம் இருக்கு. ஒன்ஸ் தெரியுற சம் 50 சம் அட்டன் பண்ணாலும் 50மே ரைட் ஆகுற மாதிரி அட்டன் பண்ணணும். சரியா? ஷோர் சார். 21 வெரி குட். 21 பா, வெரி குட். 21 சொன்னவங்க எல்லாருமே கரெக்ட். சரியா? 1 2 3 4 இது ஒரு இந்த ஒரு ஸ்கொயர் மட்டும் எடுத்தா இதுல இருந்து எவ்வளோ 8 கிடைக்குமா? அடுத்து 1 2 3 4 இதுல இருந்து ஒரு 8 கிடைக்குமா? எஸ் சார். ஓகேவா? அப்ப எவ்வளோ 16. சரியா? அடுத்தது பாருங்க, தலைகீழ கொடுத்துட்டான். தலைகீழ வந்தா என்ன பண்ணுவோம்? 1 2 கொடுத்து 1 2 ஆட் பண்ணணும். 3 இருக்குன்னு அர்த்தம். மியூட் பண்ணுப்பா. 3 இருக்கு இல்லையா? அப்போ எவ்வளோ 19. அப்போ ஓப்பனா தெரியுறது 19. சரி, அடுத்தது இங்க லைன் வரும்போது ஏதாவது சேருதா அப்படின்னு பார்க்கணும். சரி, அப்ப சேர்ற இடம் எங்கன்னா கண்டிப்பா சேருது. எங்க சேருது? சார் 2 பாக்ஸ் மில்க்ல இருந்ததுதா. இங்க பாருங்க, இந்த லைன் வந்து இங்க லைன்ல இருந்து இப்படி ஒண்ணு சேருதா? சரியா? இது ஒரு ட்ரையாங்கிள். இது ஒரு ட்ரையாங்கிளா? ஓகே,
அடுத்தது வேற அதுக்கு ரிவர்ஸா அது ஆப்போசிட்டா எடுக்கலாம். ஆப்போசிட்டா எடுக்கலாமா? 3 4 1 2 1 சார். இந்த 3 4 1 2 எடுக்கலாம் இல்லையா? இது சார். ஒண்ணா 25 எப்படிப்பா? வேற சார் எது 21 தான் சார். இல்ல 25 யாரும் சொன்னாங்க. 21 25 வேற எப்படி 25 கிரியேட் ஆகுது? வேற ஏதாச்சும் டவுட் இருக்கா? கிளியரா? கிளியர் தாங்க. நான் அந்த 1 2 3 4 வந்துட்டு அந்த 3 4 இருக்கு அது இல்லைங்களா சார், அந்த ரெண்டுமே நான் பிரிச்சு போட்டுட்டேன். ஓகே சார். நவ ஐ அம் அண்டர்ஸ்டாண்ட் சார். சாரி சார். 19க்கு அப்புறம் ஒரே ஒரு டைம் ஒன்று சொல்லுங்க சார் ப்ளீஸ். 19 ஓகே. அந்த இப்ப இங்க ஜாயிண்ட் என்னன்னா ஆகிற இடம் மட்டும் ஒரே ஒரு டைம் மட்டும் சொல்லுங்க சார் ப்ளீஸ். அதான் ஒரு லைன் வந்து இப்ப தனித்தனியா இது மூணுமே ஒரு மூணு சரியா? இதுல எவ்வளவு ஷேப் வருதுன்னா டைரக்டா பார்க்கும்போது 3 ஷேப் வருது சரியா? அப்ப இது பிரிச்சோம்னா இப்ப இந்த இடம் மட்டும் இது மட்டும் எடுத்தோம்னா இதுல எவ்வளவு கிடைக்கும்? 8 கிடைக்கும். கரெக்டா? இதை மட்டும் பிரிச்சோம்னா இதுல இருந்து ஒரு 8 கிடைக்கும் சரியா? இது வந்து தலைகீழா கொடுத்தான் சரியா? இப்படி கொடுக்கறது தலைகீழா இருக்கு இல்லையா? இதுல இருந்து ஒரு 3 கிடைக்கும். இது ஓகே தானே? ஆனா இப்ப இந்த இடத்துல ஒரு பெரிய லைன் வந்து சேருது. அந்த சேர்ற இடம் தான் இப்ப இது ஓகே தானப்பா? கிளியரா? இங்க இருந்து ரெட்ல வரையணும் சரியா? எங்க வந்து சேருதுன்னா இப்ப இது ஒரு ஷேப், இது ஒரு ஷேப், இந்த 3 ஷேப்பும் சேர்ந்து கரெக்டா இப்ப 2 ஷேப் இல்லையா? இந்த 2 ஷேப் சேர்ந்து புதுசா ஒண்ணு கிரியேட் ஆகுது. இதுதான் அது ரெட்ல வரைகிறோம் பாரு சரியா? ஓகேவா? இது ஒண்ணா? அதே இதோட ரிவர்ஸ் என்ன? இப்படி எடுக்கலாமா? ரிவர்ஸ் எடுத்தனா இது ஒரு இதுதான் அந்த கொஞ்சம் வெளியே வரீங்க. சரியா? 8 8 8 3 சரியா? 8 8 3ங்கிறது நமக்கு இங்க இருக்கு இல்லையா? இந்த இதுதான் சொல்றேன் சார். அதை கொஞ்சம் வெளியே எடுத்து வரீங்க சார், அது தெரிய மாட்டேங்குது. எரேஸ் பண்றேன் சரியா? ஓகே. இங்க பாத்துக்கோ. எதுனா இந்த லைன் இங்க கிரீனா இருக்கு இல்லையா? இந்த கிரீன் பாருங்க. இந்த கிரீன் பாத்தீங்கன்னா இது ஒரு ட்ரையாங்கிள் சரியா? அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த ரெண்டும் சேர்ந்து இந்த ப்ளூ இருக்கு இல்லையா? இப்படி வருது இல்லையா? இது ஒரு ட்ரையாங்கிள் ப்ளூ. இதுதான் தனியா கிடைக்கும். கிளியராப்பா? புரியுது. ஓகே சார். தேங்க்யூ சார். ஓகே சார். அப்ப அதுக்கு ஆன்சர் 21 சார்? ஆமா. அது நம்ம 19 + 2. 19 + 2 சார்? ஆமா. இந்த கிரீனும் ப்ளூவும் இருக்கு இல்லையா? அது சேர்ந்தது 21ன்னு வரும் சரியா? சார். சார் அந்த பழைய டயக்ராம் வந்து வைங்க சார், அது எடுக்கல. ஹலோ. ஓகேவா? கிளியரா? ஓகே. நெக்ஸ்ட் 20 சார். 20யா? 20 வருதா? வேற சார் 22. மியூட் பண்ணுங்க சார். 20ங்களா? சார் 22 தான் 20 சார். 22 சார். 22 சார். 22 சார். 20 22 சார். 22 சார். 22 சார். ஓகேப்பா. சார் ஆன்சர் என்ன? ஆன்சர் 20 சார். அது ஓகே. ஆனா சார் என்ன ஆன்சர் சொல்ல 22 தான் அப்படின்னு சொல்லுவாரு சார்.
20 சார். இந்த ஓகே 22 இங்க பாருங்க செக் பண்ணலாம். ஓகே இங்க பாத்துக்கோ. இதுல 1 2 இங்க 1 இதை மட்டும் எடுத்தோம்னா 1 2 இங்க ஒரு 1 2 இங்க ஒரு 1 2 இங்க 1 2 சேர்த்தோம்னா என்ன கிடைக்கும்? 16 கிடைக்கும். 16 எவ்வளவு? 3 3 3 12 கிடைக்கும். சரி ஓகேவா? 12 சரியா? அப்ப 12 கிடைச்சாச்சு. இப்போ பாருங்க வேற எங்க சேரும்னா கிராஸா யோசிங்க. அடுத்தது கிராஸ் இருக்கு இல்லையா, உள்ள கிராஸ் பண்ணோம்னா இப்படி ஒரு லைன் வருது இல்லையா, கிராஸ் பண்ணும்போது இல்லையா, கிராஸ்னா அப்போ கிராஸ் வெறும் கிராஸ் உள்ள இருக்கிற கிராஸ் வந்தா எவ்வளவு வரும்? 6 வரும் சார். 8 வருமா? 12 ஆமா சார் 8 வரும். அப்போ ஒரு 8 கிடைக்கும் இல்லையா, உள்ள இருந்து மியூட் பண்ணுவோம். 8 கிடைக்குதா? எஸ் சார். ஓகேவா? அடுத்து வேற எங்க வரும் சொல்லுங்க. அவ்வளவுதாங்க சார் வரும். சரியா? அப்போ இங்க பாத்து இன்னொரு ஷேப் வந்து இதுக்குள்ளே இன்னொரு ஷேப் இருக்கு. கரெக்டா? என்ன ஷேப்? ஸ்கொயர் இருக்கு சார். ஸ்கொயர் இருக்கு. ஆப்போசிட் சார். ஸ்கொயர் இருக்கு. கரெக்டா? இந்த ஸ்கொயருக்குள்ள பிளஸ் வந்திருக்கு. அப்ப நமக்கு ஷேப் வருமா? வராது. ட்ரையாங்கிளே கிடைக்காது. சரியா? ஆப்போசிட் என்ன ஆப்போசிட்பா? இப்ப இது அதுக்குள்ள வந்துச்சு இல்லையா, அதான் 8க்குள்ள வந்துருச்சுன்னு சொன்னேன். ஓகேங்க. சரியா? இப்ப இதுல இந்த பிளஸ்ஸுக்கான இந்த லைன் பாத்தீங்கன்னா, இந்த லைனை எடுத்தோம்னா அததான் நம்ம இந்த இடத்துல கண்டுபிடிச்சிருக்கோம் தனியா 8. சரியாப்பா? 4 எழுதி 8 கண்டுபிடிச்சிருக்கோம். சரியா? கிளியரா புரிஞ்சா? அப்ப எவ்வளவு வரும்னா 20 தான் வரும் சொல்றேன். 22 வேற 22 வேற எது வரும் சொல்லுங்க. 20 தான் சார். 24 சார். 4 ஆப்ஷன் கிடையாது ப்ரோ. 24 உள்ள இருக்கிறது ஸ்கொயர், அது வராது. ஸ்கொயர் தான் வரும். அதுக்கு மேல ட்ரையாங்கிள் இல்ல. ஓகே ஓகே. நீங்க என்னப்பா 1 2 3 இத சேர்த்தீங்கன்னு நினைக்கிறேன் அநேகமா. அதானே? அது ஸ்கொயர் தானே? 22 சொன்னவங்க கிடைச்சதான்னு கேக்குறேன். 22 வேற ஏதாவது இல்ல. ஓகே வெரி குட். அப்ப என்ன கிடைக்கல சார். 20 தான் ஆன்சர் சார் 20 தான். ஓகே நெக்ஸ்ட் சார் ஒரு சின்ன வேண்டுகோள் சார். சார் இப்ப இந்த கட்டங்கள் ஒவ்வொரு இது ஸ்டெப் பார்க்கும்போது சின்ன சின்ன கன்ஃபியூஷன் வர்ற மாதிரி இருக்கு. ஏதாவது ஒரு ஃபார்மெட் இருக்காங்க சார். இந்த ஃபார்மெட்டை நீங்க வந்து கரெக்டா மெயின்டைன் பண்ணீங்கன்னா இதை ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஒரு ஃபார்மெட்டா இல்ல ஒரு கெஸ்டிங் கொடுக்குற மாதிரி ஒரு பாயிண்ட் இல்ல ஏதாவது ஒரு ஃபார்முலா அந்த மாதிரி ஒரு ஷார்ட்டன்னா யூஸ் பண்ற மாதிரி ஏதாவது மெத்தட் இருந்தா அது கொஞ்சம் ஏதாவது சொல்ல முடியுங்களா சார்? இப்போ நான் வந்து 2 மெத்தேடு தான் சொன்னேன். அது புரிஞ்சுங்களா? இப்படி கிராஸா வந்தா என்ன பண்ணணும்? சரிங்களா? அடுத்தது இப்போ இந்த மாதிரி வரும்போது என்ன பண்ணணும், இப்படி கோடு வந்தா என்ன பண்ணணும் அப்படிங்கிற விஷயம் தான் நான் சொல்லி கொடுத்துருக்கேன். சரிங்களா? அப்ப இந்த மாதிரி வரும்போது 1 2 3 போட்டு இதை ஆட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். சரிங்களா? 6 வரும். அதே மாதிரி 1 2 3 4 இதோட டபுள் எடுக்கணும்னு சொல்லியிருந்தேன் 8. சரிங்களா? அப்ப இந்த 2 விஷயம் வரக்கூடிய ஒரு சம் தான் இது. அந்த 2 விஷயம் இங்க அப்ளை, அதாவது இந்த 2 விஷயம் உள்ள இருக்கா இல்லையாங்கிறது உங்களை செக் பண்ணதான் வந்து அந்த கொஸ்டினே செட் பண்றான். அதை கண்டுபிடிக்க முடியுதா உங்களால? அதை வந்து அனலைஸ் அந்த ஆன்சர் பார்த்தோன்னே ஆன்சர் கொண்டு வர முடியுதா? இப்ப என்னன்னா இதெல்லாம் ஏன் வந்து இந்த மாதிரி எல்லாம் கொஸ்டின் செட் பண்றாங்கன்னா, ஒரு விஷயம் ஒரு ப்ராப்ளம் வருதுன்னா உடனே அதுக்கு சொல்யூஷன் வந்து கிடைக்கணும்.
அதுதான் அவன் எதிர்பார்க்கிறான். ஏதோ ஒரு பிரச்சனை வருது, அந்த பிரச்சனைக்கான சொல்யூஷன் உங்களால கொடுக்க முடியுமா அப்படிங்கிறது தான் வந்து இந்த கொஸ்டினை வச்சு அவன் டிசைட் பண்றான். சரி, அப்ப இதுக்குள்ளேயே வந்து அந்த ஷேப், இப்ப இந்த ஷேப் வரும்போது நமக்கு தெரியும், ஜென்ரலா பார்க்கும்போது இது உள்ள என்னடா இருக்குங்கிற மாதிரி இருக்கும். ஆனா இதுதான் நான் சொல்லி கொடுத்ததுதான் உள்ள இருக்கு. சரிங்களா? அப்ப இத வந்து நீங்க வந்து கொஞ்சம் அப்சர்வ் பண்ணி பார்த்தா அந்த ஆன்சர் கொண்டு வரலாம் சொல்றேன். சரி, இல்லைன்னா நீங்க வந்து தனித்தனியா ஏபிசிடின்னு எழுதும் போது முன்னாடி சொன்ன மாதிரிதான் கஷ்டம் சொல்றேன். சரியாப்பா? இந்த விஷயம் உள்ள இருக்கா இல்லையா அப்படிங்கறது நீங்க வந்து கொஞ்சம் அப்சர்வ் பண்ணா உங்களுக்கு கிடைக்கும். சரியா? அப்ப இந்த 2 விஷயம் தான் நான் சொல்லி கொடுத்துருக்கேன். அப்ப இந்த 2 விஷயம் தான் உள்ளேயே இருக்குன்னு சொல்றேன். சரியா? ஓகேவாப்பா? நெக்ஸ்ட் பாருங்க. நெக்ஸ்ட் கான்செப்ட், நெக்ஸ்ட் டைப் பாத்தீங்கன்னா அடுத்து இப்படி வரும். ஒரு ட்ரையாங்கிள், எவ்வளவு ட்ரையாங்கிள் இருக்கு? 1 2 3 4 5 பிரதர் மியூட் பண்ணுங்க பிரதர். 1 வெயிட் சார் 3 9 சார். 9 சார். 9. எஸ்பா. 9 சார். சூப்பர், வெரி குட். நீ கண்டுபிடிச்சிட்ட பாத்தியா? வெரி குட். 9 சார். இங்க பாருங்க, வெரி குட், சூப்பர். சரிங்களா? அப்ப இதுதான் வந்து தேர்ட் கான்செப்ட் சொல்றேன். சரியா? மூணாவதா ஒரு விஷயம் என்னன்னா, ஒரு டயக்ராம்குள்ள பாத்தீங்கன்னா ஒரு ட்ரையாங்கிள்குள்ள ஒரு ட்ரையாங்கிள் வருது. சரிங்களா? அப்போ ஒரு ட்ரையாங்கிள்குள்ள ஒரு ட்ரையாங்கிள் வந்து வரைகிறாங்கன்னா அதுல எவ்வளவு ட்ரையாங்கிள் இருக்குன்னு பாத்தீங்கன்னா, ஒரு ட்ரையாங்கிள்குள்ள இங்க பாருங்க, அது எப்படி யோசிக்கலாம்னா, ஒரு ட்ரையாங்கிள்குள்ள இன்னொரு ட்ரையாங்கிள் வருது இல்லையா? வருதுன்னா உள்ள 4 ட்ரையாங்கிள் இருக்குன்னு அர்த்தம். உள்ள நான் சொல்ற புரியுதா? உள்ள 4 ட்ரையாங்கிள் இருக்குன்னு அர்த்தம். சரிங்களா? அப்ப வெளியே இருக்கிறது ஒன்ன சேர்த்தோம்னா, பெரிய ட்ரையாங்கிளையும் சேர்த்தா மொத்தமா 5. சரியா? ஓகேவா? அப்ப அதே மாதிரி உள்ள இது ஃபர்ஸ்ட், இது ஒரு ட்ரையாங்கிளா, பெரிய லைனா? ஓகே. பெரிய ட்ரையாங்கிள்குள்ள ஒரு சின்ன ட்ரையாங்கிள், அதுக்குள்ள இன்னொரு ட்ரையாங்கிள். அப்போ பெரிய ட்ரையாங்கிள்குள்ள அப்ப எவ்வளவு இருக்கு? ஒரு 4, இதுக்கு ஒரு 4, அடுத்து இதுல ஒரு 4 பிளஸ் 4, பெருசையும் ஆட் பண்ணீங்கன்னா 9. ஓகே சூப்பர். சார் இந்த மெத்தட் ஓகேங்க, சூப்பரா. ஓகேவா? கிளியரா? ஓகே கிளியர். அது எப்படி போட சொல்லுங்க? புரியல சார், இன்னொரு டைம் சொல்லுங்க. எஸ். ஒரு ட்ரையாங்கிள்குள்ள, சரிங்களா, ஒரு ட்ரையாங்கிள் இருக்குன்னு வைங்க. ஒரு முக்கோணத்துக்குள்ள ஒரு முக்கோணம் வருதுன்னா, ஒரே ஒரு முக்கோணம் இப்படி வருதுன்னா, சரிங்களா, உள்ள எவ்வளவு ட்ரையாங்கிள் இருக்குன்னு அர்த்தம்னா 4 ட்ரையாங்கிள் இருக்குன்னு அர்த்தம். சரிங்களா? ஓகேவா? கிளியரா புரிஞ்சுங்களா? இது ஒரு 1, அடுத்து 2 3 4, உள்ள வந்து 4 ட்ரையாங்கிள் இருக்கு. சரியா? பெருசையும் சேர்த்தோம்னா +1 5 இருக்குன்னு அர்த்தம். புரிஞ்சுங்க சார். ஓகேவா? புரிஞ்சுங்களா? அப்ப அதே பாத்தீங்கன்னா இப்ப உள்ள வந்து இப்ப நான் பெருசா வரைகிறேன். சரியா? இப்படி வரைகிறேன்னா சரிங்களா? அடுத்தது இப்படி கொடுப்பான். எப்படி சொல்லி ஒரு நிமிஷம் இப்படி கொடுத்துட்டு போயிட்டே இருப்பான். சரியா? எவ்வளவு வருது? 13 17 சார். பெரிய ட்ரையாங்கிள் ஏ பி சிங்கிறது பெரிய ட்ரையாங்கிள், அதுக்குள்ள ஒரு ட்ரையாங்கிள் இருக்கு. சரியா? அப்ப 4. சரியா? அந்த ட்ரையாங்கிள்குள்ள ஒரு ட்ரையாங்கிள் இருக்கு, அது ஒரு 4. சரிங்களா? அதுக்குள்ள இன்னொரு ட்ரையாங்கிள் இருக்கு. சரிங்களா? அது ஒரு 4. சரிங்களா? இந்த ஏபிசியும் சேர்த்தா மொத்தமா 13. சார் ஒரு டவுட்டிங் சார். சூப்பர். இப்போ வந்து ஏபிசி ஓவராலா ஒரு ட்ரையாங்கிள் சொன்னீங்க, உள்ள 4 இருக்குன்னு சொன்னீங்க சார். அது எப்படின்னு கேக்குறேன்? ஏ பி சி டி எடுத்துக்கோங்க. ட்ரையாங்கிள்ல தான் அது சேர்ந்து வந்துரும்லங்க சார், பெரிய ட்ரையாங்கிள் சென்டர்ல இருக்கிறது. பெரிய ட்ரையாங்கிள் இங்க பாத்துக்கோ, ஏ பி சி டி இ. சரியா? இ
இந்த இடத்துல எஃப்னு வச்சோம்னா நமக்கு ஏபிசிங்கிறது ஒரு ட்ரையாங்கிள். ஓகேவா? அடுத்தது பிடிஎஃப்ங்கிறது ஒரு ட்ரையாங்கிள் தானே? புரிஞ்சா? அதே மாதிரி ஏடிஇங்கிறது ஒரு ட்ரையாங்கிள் தானே? அதே மாதிரி இஎஃப்சிங்கிறது ஒரு ட்ரையாங்கிள். அதுதான் 4. சரி ஓகே சார், அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது சார். சார் அப்போ டிபிஎஃப் அது ஒண்ணுதாங்க சார். டிபிஎஃப் இது ஒரு அதான் மொத்தமா 4. சரியா? அந்த பெருசையும் சேர்த்தா 5 வரும் சொல்றேன். ஓகே சார், கிளியர். அப்போ ஒரு ட்ரையாங்கிள்குள்ள இன்னொரு ட்ரையாங்கிள் வரையறோம்னா அதுல உள்ள 4 இருக்கும், பெருசையும் சேர்த்தா 5 இருக்கும் மொத்தமா. சரியா? ஓகே ஓகே, சூப்பர் சூப்பர். ஓகேவா? நெக்ஸ்ட். ஓகே, இப்போ இது ஆன்சர் என்ன சொல்லுங்க? 9 சார். லாஸ்ட் ஸ்லைடு கொஞ்சம் காட்ட முடியுமா? 9 சார். 8 சார். 8 சார். 9 இதுவா? 8 9 சார். ஆமா சார். ஆயிடுச்சு சார். ஓகேவா? ஓகே சார். 8 சார். ஆன்சர் 9. என்ன வரும்? உள்ள ஒரு பெரிய ட்ரையாங்கிள்குள்ள ஒரு ட்ரையாங்கிள் இருக்கு 4, அதுக்குள்ள ஒரு ட்ரையாங்கிள் இருக்கு 4. சரியா? பெருசையும் சேர்த்தோம்னா 1 சேர்க்கணும். சரியா? 9 வரும். பெருசை மிஸ் பண்ண கூடாது. சரியா? அப்ப நீ நம்பரா போட்டோம்னா இப்போ 1 2 3 4 5 6 7. சரியா? 7 வந்து டைரக்டா உனக்கு 7 இருக்கு உள்ள. சரியா? அப்போ இந்த 6 5 இது என்னது 4 2 இதெல்லாம் சேரும்போது ஒரு ட்ரையாங்கிள் கிடைக்கும். அதே மாதிரி இந்த பெருசும் சேரும்போது ஒரு ட்ரையாங்கிள் கிடைக்கும். அதுதான் +2 ஆகும். சரியா? ஓகே பாப்பா. அப்ப உள்ள ஒரு ட்ரையாங்கிள், அதுக்குள்ள ஒரு ட்ரையாங்கிள்னா ஒரு ட்ரையாங்கிள்குள்ள ஒரு ட்ரையாங்கிள் வருதுன்னா 4 இருக்குன்னு அர்த்தம். சரியா? ஓகே சார். ஓகே. அப்ப இது ஞாபகம் வச்சுங்க. சரியா? அப்ப இந்த ஓகே. ரைட். சார் சதுரம். நெக்ஸ்ட். சார் கிரீன் எடுத்துக்கிறேன் சார். டைம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஓகே, பேலன்ஸ் நாளைக்கு பார்க்கலாம். சரியாப்பா? அந்த சம்மையும் சால்வ் பண்ணிடலாம்ப்பா நாளைக்கு. சரியா? ஓகே சார். ஓகே சார். டைமிங் கொஞ்சம் குறைவா இருக்கு, கொஞ்சம் கூட்டினா நல்லா இருக்கும் சார். ஓகே, தேங்க் யூ. சார் இதுக்கு போது காட்டுங்க, இதுக்கு பின்னாடி காட்டுங்க சார். அதை காட்டுங்க. குறைவா இருக்கு, ஓகே பாப்பா, பார்க்கலாம். நெக்ஸ்ட் நாளைக்கு பார்க்கலாம். ஓகே சார். நாகராஜ் சொல்லுங்க சார். ரொம்ப நன்றி சார். நீங்க கொஞ்சம் கூட்டினா கொஞ்சம் நல்லா இருக்கும் சார் படிக்கிறதுக்கு. ஓகே ஓகே, நான் பேசுறேன், கேட்டு பாக்குறேன் என்னன்னு. சரிங்களா? ஓகே சார். ஓகே சார். மேக்ஸ் வந்து டவுட் ஆனது நீங்க வந்து எடுத்து வைங்க. சரிங்களா? டவுட் செஷன் ஒரு கிளாஸ் வந்து போட்டுக்கலாம். சரியா? அதெல்லாம் கிளியர் பண்ணலாம் சொல்றேன். இந்த வீடியோ இருக்குமே, இந்த வீடியோ நாளைக்கு வந்துரும்பா உங்களுக்கு. இல்ல சார், மேக்ஸ் டவுட் இருக்கு, அதுல இது யூஸ் பண்ணலாமா சார்? யூஸ் பண்ணிக்கலாம்பா. எதுல பண்ணணும் சார் அது? ஓ, சேனல் கேக்குறீங்களா? இப்ப டவுட் வந்து இல்ல, நம்ம கொடுத்த கொஸ்டின் கேங்க. சரி, நான் நாளைக்கு கிளாஸ் சொல்றேன், அவங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ணிட்டு உங்களுக்கு சொல்றேன். சரிங்களா? ஓகே சரி. ஓகே சார். வந்து டைமிங் கொஞ்சம் பாருங்களா சார். थैंक यू मैम.